வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். நம்ம ஆள் பாருங்க, வந்ததுமே ஒரே குதூகலமாக இருக்காங்க. குதூகலமா? இது வந்து ஆக்சுவலாக இயர் எண்டு, அடுத்த வருஷம் உங்களுக்கு வரப்போகுது. ஏங்க ஆமாங்க, மறந்துடாமல் அந்த ஒரு ஃபார்ம் ஒன்று போட்டிருக்கோம். அந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், சொல்லிடுறேன், ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலரில் என்ன ஆசைப்பட்டு கேட்டாங்கன்னா, ப்ரோ மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கலாம் ப்ரோ அப்படின்னு. அதாவது இப்போ பெஸ்ட்டு பிராண்டுனா உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டால், நான் ஒரு 2 பிராண்டாவது சூஸ் பண்ணலாமே, ஒரு 2 ஆப்ஷன் சூஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா ஒரு ஃபார் அதே சமயம் ஒரு ரன்னர், ஓகே ஓகே, ஒரு வின்னர் ஒரு ரன்னர் மாதிரி எல்லாருக்கும் தோணி இருக்கு. அதனால 2 ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ப்ரோ இது வந்து ஒரு இனிஷியேட்டிவ், புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா, அதனால ஒரு சில மிஸ்டேக்ஸும் பண்ணேன். எக்ஸாம்பிளுக்கு சொன்னால், உங்களுக்கு க்ரீன் லைன் வந்திருக்கா எந்த பிராண்டில் அப்படின்னு கேட்டிருந்தேன். பிராண்டெல்லாம் போட்டேனே தவிர நெவர் போடவே இல்லை. லைனே வராமல் கூட தான் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. நெவர் போடாதனால என்ன ஆயிடுச்சு, அதர் ஆப்ஷனில் போயிட்டு எல்லாரும் எனக்கு வரல, நோ நில் அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நைட்டோட நைட்டாக நெவரை இன்க்ளூட் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் இன்க்ளூட் பண்ணி விட்டா இப்போ என்னாச்சு தெரியுமான பிரச்சனை, அந்த நெவர் இல்லாதப்ப ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு OnePlus, செகண்ட் பிளேஸ் கோஸ் டு சாம்சங். நெவரே நைட்டு தான் போட்டு விட்ருக்கேன். நெவர் கோஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ். இப்போ அப்படின்னா மெஜாரிட்டியாக யாருக்கும் லைன் வரல. அதான் எதார்த்தம். ஏன்னா நிறைய பேர் எல்சிடி ஃபோன் யூஸ் பண்ணலாம், மிட்ரேஞ்ச் டிவைஸ் யூஸ் பண்ணலாம். இவ்வளவு ஏன் உனக்கு ப்ரௌட் மூமெண்ட் சொல்கிறேன், ரெட்மி ஃபோன்ஸில் லைன் நீ பார்த்துருக்கியா? அதுவும் ரேர் தான். ஓகே, செம்ம ரேரில். பிக்சல் ஃபோனில் லைன் பார்த்துருக்கியா? அதுவும் ரேர் தான். நானா ட்விட்டரில் பார்த்துருக்கேன், 6Aல எப்பயாவது நான் ரேர் இது ஒரு லைன் பார்த்துருக்கேன். பிக்சல் 8ல் பார்த்துருக்கேன். பிக்சல் ஃபோனே ரேர். அந்த இதில் இருக்கும்போது நம்ம லைன் பற்றி ரெட்மி பேசுனீங்களா, அது கொஞ்சம் காமனான விஷயம். ரெட்மியில் நான் மோஸ்ட்டாக பார்த்தேன். இல்லை, இது நியாயமான பாயிண்டாக இருக்குது, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் தோல்வியை ஒத்துக்கிறேன். ஏன்னா ரெட்மி ஃபோன் விற்கிற நம்பர்ஸ்க்கு பிக்சல் ஃபோன் வாய்ப்பு இல்லை. மெஜாரிட்டி அந்த லைன் இஷ்யூல வந்து OnePlusம் சாம்சங்கும் அதிகமாக கேப்சர். 2 பேருமே சங்குதின்னு இருக்கானுங்க. தெரியல, ஆனால் இதில் ஹைலைட் என்னன்னா மோஸ்ட்டாக அதை தான் வாங்கினாங்க. அதிக பேர் அதை வாங்கினால அப்படி ஆயிருக்கலாம். கரெக்ட், நம்பர்ஸ் அதிகம், அதனால ஆயிருக்கலாம்னு நீ சொல்லலாம். 3rd பிளேஸ் யார் இருந்தா பத்தியா? இப்போ நெவர் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி 3rd பிளேஸ்ல ஆப்பிள்லாம் இருந்தது. சிங்கக்குட்டி. அது ஆப்பிள் வந்து நம்ம அது வந்து இட்ஸ் ஃபியூச்சர். நடு லைன் இருந்துச்சுன்னா இந்த பக்கம் பாய் ஸ்கிரீன், தம்பி இந்த பக்கம் பாய் ஸ்கிரீன் பாருங்க. அப்படிலாம் கிடையாது, நடு லைன்லாம் கிடையாது. அதுல ஃபுல்லாவே கலர் மாறும். லைனும் வரும். நம்ம ஆளுங்களுக்கே வந்துச்சே iPhone 13 வச்சிருந்தவங்களுக்கு கார்னர்லாம் வருது ப்ரோ. இப்போ நடுவில் வர்றது விட்டுட்டு கார்னர்ல வருது. பரவாயில்ல, ஆனால் அதுவாது மற்ற இடத்துல டிஸ்பிளே யூஸ் பண்ணி பழகிக்கலாம். ஒரு சிலர் என்கிட்ட கேட்டாங்க, ப்ரோ சோனி ஃபோன் வாங்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. 24 கோடு விழுதியா வேணாம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன். அது நினைச்சு கோடு விழுந்துட்டு இருக்கு. நீங்கள் சோனியில் இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிருங்க. ஸ்கிப் பண்ணுங்கன்னு இல்லை, உங்களுக்கு ஃபேவரட்டாக இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. சர்வீஸ்லாம் இங்கே சத்தியமாக ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் பார்ட்ஸும் கிடையாதுடா, ரொம்ப கஷ்டம். அதான் ரொம்ப கஷ்டம். ஏங்க இது நிறைய பேர் அப்புறம் இந்த மொட்டை கெட்டப்லாம் இருந்தால் என்ன நினச்சிக்கிறாங்க, நான் என்ன ப்ரோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்னு நினச்சிப்பாங்க. அதெல்லாம் இல்லை. ஆனால் சரி, அஜித்தோட ரெட் கட்டப் அது சரி. ஆக்சுவலாக அதுலங்க என்னன்னா, அந்த க்ரோத் ஃபேக்டர்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் போடுவாங்கங்க, சரியா? PRPன்லாம் சொல்லுவாங்க. அது ஒரு சிலருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டு பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் 3 மந்த்ஸாக ட்ரை பண்ணேன். ஸோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கிறது இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. ஸோ அந்த மிச்சம் மீதி இடத்துல க்ரோத் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்காக. பார்க்கும்போது உங்களுக்கே ஓரளவுக்கு ஒரு ஐடியா தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் இம்ப்ளான்ட்லாம் பண்ணலங்க, சரியா? முடியல, நடலை, அந்த மாதிரிலாம் பண்ணல. பட் இதுவே நம்ம பிளட்லேருந்து எடுத்து பிளாஸ்மா வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. சரி, ஓகே, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இதுக்கும் ஃபுல் ரிவ்யூ வரும். டாக்டர்கிட்ட கேட்டிருக்கேன். டாக்டர் கிட்ட வந்து என்ன கேட்டேன்னா, இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, ஏன்னா இதில் ரிஸ்க் இருக்கா இல்லையான்றதும் தெரியணும், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் சொன்னேன். ஆனால் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளமு, அப்புறம் இந்த மாதிரி ஹேர் ஃபால் ப்ராப்ளமு, இது எல்லாமே வந்து நமக்கு இருக்குது அப்படின்னா இதை வந்து நிறுத்த முடியாது, கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். ரெண்டுமே கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். அதுக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கேன். எல்லாருக்குமே இந்த பிரச்சனை வரும்டா. ஆமாம், ஏதோ ஒரு காரணத்தினால வரும். எப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸு. எனக்கு என்ன சொன்னாருன்னா, நான் கேட்கும்போது ஆக்சுவலாக இந்த டெஸ்டோஸ்டெரான் ஒரு பெரிய பங்கு வகிக்குது இந்த பிரச்சனையில். அதுக்கு நீங்கள் லெட்ஸ் மேக் எஜுகேஷன் சிம்பிள்னு ஒரு சேனல் இருக்குது, LMES. அதில் போய் பாருங்கள், ஹேர் ஃபால்க்கும் டெஸ்டோஸ்டெரானுக்கு என்ன சம்மந்தம்னு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ அதுவும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் பர்சனலாக, அந்த வெயிட் லாஸ்லாம் பண்ணும்போது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, டப்புன்னு நம்ம என்ன பண்ணுவோம், வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வந்து கார்பை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவில் இறங்கி நம்ம வந்து ப்ரோட்டீன் டயட்டு, ப்ரோட்டீனுக்குள்ளே போகிறேன். இந்த எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, அது என்ன டயட்டாக சொல்லுவாங்க, ஒன்று கீட்டோ டயட். வெறும்னே கறி, மீன், முட்டை அப்படியே சாப்பிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க, சரியா? அது வெயிட் லாஸ்க்கு, சரியா? ப்ரோட்டீன் மட்டும் எடுப்போம், கார்பு வேணாம். ஸோ என்ன ஆகுனா, நம்ம ரிசர்வ்டு ஃபேட்டை ஃபுல்லாக செலவு பண்ணிட்டோம் பாடி அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டப்புன்னு சில சமயங்களில் சில பாடி, அதாவது சிலரோட உடம்பு என்ன பண்ணுமானா, இந்த மாதிரி டப்புன்னு கார்பை கட் பண்ணால் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு, ரொம்ப கடுப்புத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு அது எங்கே கட்டுறதுன்னு தெரியாமல் மண்டை மசரெல்லாம் பறந்துருமா. நான் டயட்லேயே இருக்கிறதுல எனக்கு முடி பிச்சுக்கிட்டு போகுது. அது வந்து ரெகுலர் ஸ்ட்ரெஸ்ஸு. எப்படின்னா, இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, 6 ஹவர்ஸ்லேருந்து 8 ஹவர்ஸ் கண்டிப்பாக தூங்கணும்.
உங்களோட ரெக்குயர்மெண்ட் பொறுத்து நீங்கள் தூங்கணும். உங்கள் பாடியோட ரெக்குயர்மெண்ட் ஏற்ற மாதிரி நீங்கள் தூங்கணும். நீ எவ்வளோ நேரம் தூங்குற? அது இங்கே தெரியலங்க. எக்ஸாக்ட் டைம் தெரியல, அதுக்கு சொல்கிறான். சரிங்க, ஆக மொத்தம் இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. நான் வந்து அந்த டாக்டர்கிட்ட கேட்டிருக்கேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நெக்ஸ்ட் சீட்டிங்கில் வந்து நம்ம ஒரு கான்வர்சேஷன் மாதிரி ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து கண்டிப்பாக கேள்விகள் யார் கேட்பான்னு பார்த்தீங்கன்னா அஸ்வத் கேட்பான். அவன் இருக்கலே ஒஸ்ட் ஃபெல்லோ. அஸ்வத்தை பற்றி உங்களுக்குலாம் தெளிவாக தெரியாது. ஏன்னா இந்த டெக் வீடியோ இல்லாடி இந்த படம் இந்த மாதிரி வரும்போது தான் வந்திருப்பான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட வீட்டில் நான் போய் பார்க்குறேன் 28 பாட்டில் எடுத்து அடுக்கணும். 22 பாட்டில் 28 பாட்டில் அந்த மாதிரி சீரம், மெயின்டெனன்ஸு, ஸ்கின் மெயின்டெனன்ஸு, ஹேர் மெயின்டெனன்ஸு, எல்லாத்துக்கும் என்னென்னமோ வச்சிருப்பான். பியூட்டி டிப்ஸ்லாம் கொடுக்க சொன்னா கூட பையன் மாசம் கொடுப்பான். ஏன்னா அவன் தங்கச்சி பொழந்து தள்ளுவா, அவளுக்கு இன்னும் நல்லா தெரியும். அவள் டிரான்ஸ்ஃபார்மே ஆகி காமிச்சாலாம். ஸ்கின் டோன் மாறுறது என்னென்னமோ பண்ணுறாங்கங்க இந்த காலத்தில். ஓகேயா? ஸோ இதுக்கு ரெலவெண்ட்டான இன்ஃபர்மேஷனுக்கு கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸிமம் அஸ்வத் கேட்பா. அந்த வீடியோ வரும் ஃபியூச்சரில். சரி, ஓகே. இப்போ நியூஸ்ன்னு வரும்போது மறுபடியும் சேலு. ஸோ அது ஃபஸ்ட்டு இந்த சேல் ஆரம்பிச்சு போய்கிட்டு இருக்கு. வந்ததுமே வேறு வெறுப்பேற்றுறாங்க. எட்ஜ் 15 நியோ 18,000 கூப்பன் போட்டா. ஆமாங்க, மோட்டோ எட்ஜ் 15 நியோ நம்ம இதில் வீடியோ போட்டிருக்கோம். அது அண்டர் 20 அது வேல்யூ தான், பயங்கர வேல்யூ. அண்டர் 20க்கு வேல்யூ இல்லைடா, 22,000க்கு அது வேல்யூ தான். இல்லை அதான் சொல்கிறேன், அண்டர் 20ன்றதே செம்ம வேல்யூ. இப்போ ரீசெண்டில் செக் பண்ணும்போது என்ன ஒரு 20K இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது, அதுக்காக சொல்லுங்கள். இல்லை, நிறைய பேர் வந்து 23,999 இருக்கும்போதே ஷாக் ஆகிட்டாங்க. ரீசன் என்னன்னா, இந்த பட்ஜெட்குள்ளார டெலிஃபோட்டோ இருக்கிற ஒரே ஃபோன் அது. ஓகேயா? அடுத்து என்னன்னு பார்த்தா மிலிட்ரி கிரேடுங்கிறான், ஐபி ரேட்டிங்குங்கிறான், ஒயர்லெஸ் சார்ஜிங்கிறான், தலை சுற்றுது. ஏன்னா எல்லாத்தையும் சொல்கிறேன். இது நார்மலாக வந்து இந்த 35,000 40,000க்கு ஒரு சில ஃப்ளாக்ஷிப்னு சொல்லி அவனாவது வந்தால் தான் அவன்கிட்ட தான் அந்த ஒயர்லெஸ் சார்ஜிங்லாம் இருக்கும். இந்த ஃபீச்சர்ஸ்லாம் மோஸ்ட்டாக எட்ஜ் 50 ப்ரோ அதுலேயே இல்லை, அதுலேயே கிடையாது. ஒரு அதுலேயே இல்லை, நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் பேட்டரி மட்டும் கொஞ்சம் கம்மி. அங்கே தான் ட்விஸ்ட்டு. அதுக்கு தான் ஃபீட்பேக் எடுத்து படித்தேன்ல. யாரை கேட்டாலும் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, வெறும் 1-2 பேர் மட்டும் தான் ஹீட்டிங் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஆமா, யூசர்ஸும் வந்து ஒரு சில பேர் வந்து எல்லாரும் என்னடானா கேமிங்க்கு செட் ஆகும். அது நமக்கே தெரியும். 7300 எனர்ஜி, 7300 அல்ட்ரா, 7300 எந்த பேரை போட்டாலும், எக்ஸ் போட்டாலும் சரி, 7300 சொன்னாலும் ப்ரோன்னு சொன்னாலும் சரி, அது வேஸ்ட். அது நமக்கே தெரியும். கேமிங்கான ப்ராசஸர் கிடையாது. ஸோ அது தெளிவாக எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் மீடியா கன்சம்ஷன் சொல்லிட்டு ஒருத்தர் போட்டிருக்காரு. அதாவது நான் கேம் கொஞ்சம் ஆடுவேன் அப்படின்னும் போது எனக்கு வந்து 6.5 மணி நேரம் 6 மணி நேரம் எஸ்ஓடி போட்டிருந்தாரு. கேம் ஆடாமல் சில நாள் யூஸ் பண்ணுவோம் ப்ரோ, 8 to 9.5 hours போட்டு வச்சிருக்காரு. என்னையா நடக்குதுங்க? அப்போ எந்த அளவுக்கு இருக்கணும்? நான் யூஸ் பண்ணும்போது எனக்கே ஷாக்கிங்காக இருந்ததுடா. நான் தான் சொன்னேன் 6 hours எனக்கு எஸ்ஓடி தொட்டுச்சு அப்பப்போ. ஸோ அப்படி இருக்கும்போது நல்லா இருந்தது. நல்ல ஃபோன் தான். மோட்டோரோலா கிட்ட இருக்க ஒரே பிரச்சனை என்னன்னா, அதையும் எல்லாரும் சொல்லியிருந்தாங்க, வாங்கினப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சது தான் ப்ரோ, இன்னும் அப்டேட்டே வரல அப்படின்னு ஒரு சில. அது வந்து பிரச்சனை கிடையாது. அதில் 5 years அப்டேட், அதை வந்து கன்சிடர் பண்ணவே பண்ணாதீங்க. அப்டேட்டே பண்ணாமல் இருங்க தயவு செஞ்சு. அப்டேட் பண்ணாமல் இருந்தால் எஸ்கேப். அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எங்ககிட்ட பஞ்சாயத்துக்கு வரக்கூடாது. இல்லை சொல்லி வாங்கினேன். இது பொதுவாகவே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. அப்டேட் பண்ணாலே ப்ராப்ளம் ஆக தான் செய்யுது. ஏன்னா சில அப்டேட்ஸ் நல்லா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் நார்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து இப்போ OnePlus ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இதை பேசலைங்க. நான் சமீபத்தில் ஒரு 1.5 மாதம் 2 மாதமாக நார்டு 4 பற்றி பேசியிருப்பேன். காரணம் என்ன, அந்த அனுபவம். அது கூட இது வேஸ்ட்ரா, நாங்கள் அப்படி தான் பேசியிருப்போம். நார்டு வேஸ்ட்ரா, அது மெட்டல் பில்ட்லாம் கரெக்டு தான், நெட்வொர்க்கே கிடைக்கலாம்னு நினச்சேங்க. அப்போ கேட்கும்போது சொன்னார் அது வேணாண்டா, அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை அப்படின்னாரு. ஸ்கிப் பண்ணிட்டு வேறு டிவைஸ் பண்ணேன். நான் பார்த்தா நம்மளோட பெர்ஸ்பெக்டிவே வந்து அப்டேட்ஸ் மூலியமா கம்ப்ளீட்டாக குட்டுன்னு மாறுது, பேடுன்னு மாறுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஃபோன் வந்து, ஆனால் அதில் நிறைய காம்ப்ளிகேஷன். Honor 200 அதே தான். ஏன்னா நான் யூஸ் பண்ணது யூரோப்பியன் யூனிட். இது வேற ஒரு பெரிய தலைவலிங்க. யூரோப்பியன் யூனிட்டுக்கு ஒரு சில அப்டேட்ஸ் வருது, அந்த அப்டேட் இந்தியாவுக்கு வரல. யூரோப்பியன் யூனிட்ல பார்த்தீங்கன்னா கால் ரெக்கார்டிங் ஃபீச்சரே கிடையாது, இந்தியன் யூனிட்ல கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர் வருது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மாறி அப்டேட் வருது ரீஜன் ஸ்பெசிஃபிக்காக. அதுவே ஒரு பெரிய தலைவலியாக இருக்கு. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் பார்க்க வேண்டியதாக இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். அதனால அப்டேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து SRK சொன்ன மாதிரி தான், அது தேவையா இல்லையான்னு நல்லா யோசிச்சுக்கோங்க. ஒருத்தர் என்ன தெரியுமா சொல்லியிருந்தாரு கமெண்ட் செக்ஷன்ல, ப்ரோ நான் Honor 200 தான் வச்சிருக்கேன், வாங்கும்போதுலேருந்து அப்டேட் பண்ணல, வேற லெவலில் இருக்கு. அவரோட ஃபீட்பேக் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். மற்றவங்க யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் வர்றதும் அப்டேட் பண்ணாமல் இருக்கிற ஃபோனும் நல்லா தான் இருக்கு. நம்ம வெங்கடேஷ் ப்ரோ ஞாபகம் இருக்கா? அப்டேட் பண்ணாதீங்க. வெங்கடேஷ் ப்ரோ குரூப்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ஐக்கூ 12 அப்டேட்லாம் பண்ணதே இல்லை. என்னது ஐக்கூ 13 ரிலீஸ் ஆயிடுச்சுங்க, அது ஆயிட்டு போதுங்க. ஆனால் அப்போ இருந்து அதுலேயே தான் வச்சிருக்கேன். ஐக்கூ 12 அப்டேட் பண்ணல, அவர் கேமராவும் நல்லா Day 1லேருந்து. அவர் வந்து FunTouchOS 14ல ஃபர்ஸ்ட் ஃபோனில் வந்த புதுசில் என்ன இருந்ததோ அதை வச்சுட்டு அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஏங்க அப்டேட் அதெல்லாம் வேணாம், இல்லை ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காமிப்பாரு. நான் செம்மையாக இருக்குமா, அப்புறம் சரி 1000 ரூபா கொடுங்க. அப்டேட் நம்ம என்ன ஐஃபோனாக யூஸ் பண்ணுறோம், அப் டு டேட்டாக இருந்தால் தான் ஆப்ஸ்லாம் சப்போர்ட் ஆகுங்கிறதுக்கு நியாயமான நமக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. இன்னும் ஆண்ட்ராய்டு 5 இப்போ ரிமூவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆண்ட்ராய்டு வந்து இப்போ 6 ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 7 வச்சுக்க, 7லேருந்து 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஆண்ட்ராய்டு கிட்கேட் வந்து 4.4 அதை விட்டு. அதில் வந்து வாட்ஸ்அப், ஆண்ட்ராய்டு லாலிபாப், ஆண்ட்ராய்டு மார்ஷ்மெலோ இதுலேயும் இப்போதைக்கு வேலைக்கு ஆகாது. ஸோ 7 வச்சுக்க, சரியா? 7 நோகட் அதுலேருந்து, ஓகேயா? நோகட், ஓரியோ, பை. ஆக்சுவலாக அந்த நேம் இருக்கிற இந்த பை 10 வந்து என்னது 10லேருந்து கிடையாது, அவ்வளோதான்.
மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது இந்த 10லேருந்து தான் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் இந்த ஜியோ அதுக்கு பேர் வந்து ஏதோ Q-line ஏதோ பேர் சொன்னாங்க இன்டர்னல் நேம். மோஸ்ட்டாக வந்து இந்த 4G டிவைஸ் எல்லாமே வந்து ஆண்ட்ராய்ட் 10க்கு அப்புறம் தான் நிறைய இருக்குது. ஆண்ட்ராய்ட் 10, 11, 12 அதெல்லாம் தான் 4G. அதுக்கப்புறம் வேற பேர்லாம் சொன்னானுங்கடா, இன்டர்னலாக கோட் நேம் வச்சாங்க, வெளியில சொல்லல. 11க்கு வந்து 6ல் ஏதோ சொன்னாங்க, S12க்கு ஒன்று சொன்னாங்க, என்னமோ சொன்னாங்க, நமக்கு தெரியலங்க. சரி ஆக மொத்தம் இதாங்க. இப்போ ஆண்ட்ராய்ட் 10 பேஸ்டு ஃபோன் நான் இப்போ சிராக்கோலாம் வச்சிருக்கேங்க. அதை நான் இப்போ யூஸ் பண்ணா நச்சுன்னு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா வேற லெவலில் இருக்கு, சூப்பராக இருக்கு, கேமராலாம் அல்ட்டியாக இருக்கு. முடிஞ்சா திரும்ப ஒரு ரிவ்யூ ஷீட் கொடுக்குறேன். ஏன் அவ்வளோ பிரச்சனை? Pixel 3 வச்சிருந்தீங்களே, அல்ட்டியா இருக்கு. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 வாண்டடா தான். நான் அது 12 அதுக்கு சப்போர்ட் இருக்கு அபிஷியலா. நான் 11ல தான் வச்சிருக்கேன். அதோட யூஐக்கும் இப்போ இருக்க யூஐ கம்பேர் பண்ணா ஆண்ட்ராய்டு 11 சூப்பரா இருக்குன்னு சொல்லி. ஒண்ணுலடா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இங்க பாரு. இங்க ஐக்கூ இருக்குடா. ஐக்கூல நான் என்ன பார்க்குறேன், உள்ள போறேன். உள்ள போனதுமே வந்து இந்த ஹோம் ஸ்கிரீன், லாக் ஸ்கிரீன், வால்பேப்பர் இருக்குல்ல, இதுல போனா ஸ்டைல்ஸ் இருந்தது, கலர் அண்ட் ஸ்டைல். இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுமே என்ன நினைச்சேன் தெரியுதா, ஐகான்ஸ்லாம் இருக்கா, இதை பார்த்தது ஆண்ட்ராய்ட் 11 ஃபீச்சர் அப்படின்னு உள்ள போனா இல்லை. ஞாபகம் இருக்கா, ஆண்ட்ராய்ட் 11 நான் காமிச்சேன் உனக்கு. நீ வந்து ஒரு 7 செட் ஆஃப் ஐகான்ஸ் மாற்றலாம். மேலே ஸ்டேட்டஸ் பார் ஐகான்ஸ் எல்லாத்தையும் மாற்றலாம். ஃபாண்ட் ஒரு 7-8 ஃபாண்ட் இருக்கும். ஐகான் பேக்ஸ் இருக்கும். ஸ்டாக்கு ஐகான் வந்து ஐகானோட ஸ்ட்ரக்சர்ஸை மாற்றலாம். நான் இவர்கிட்ட கேட்குறேன் எவ்வளோ என்ன ப்ரோ கஸ்டம் ரூம் ஏதாவது போட்டு என்ன வெறுப்பேற்றுறீங்களா? டேய் இது ஸ்டாக் ரூமோட அப்படி தாண்டா இருந்துச்சு ஆண்ட்ராய்ட் 11. நிஜமாங்க இதெல்லாம் வந்து வைத்தறிச்சலாக இருக்குது. ஸோ கொஞ்சம் பழைய வெர்ஷன்ஸ் ஆஃப் ஆண்ட்ராய்ட் நிஜமாவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சொல்ல போனால் நியூஸ் வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இன்றைக்கி போய்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா எல்லாமே அப்சர்வேஷன் டேட்டா மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கு. பரவாயில்ல, நியூ இயர் அன்னைக்கு நாங்கள் மண்டே போடுறோம், இன்னும் 2 நாளில் நியூ இயர் வரும். அப்போ நீங்கள் வந்து பொறுமையாக உட்காந்து பாட்காஸ்ட் மாதிரி கூட லிசன் பண்ணிக்கோங்க. இல்லை நிஜமா எனக்கு வந்து எப்படி தெரியுமா, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் சப்போஸ் ஷேர் பண்ணுறதா இருந்தால் டைம் ஸ்டாம்ப் கரெக்டாக போட்டுட்டு லென்த்தி வீடியோ போடுங்க பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் எனக்கு என்னென்னா, இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசின எதுவுமே சும்மா மொக்கன்னு கிடையாது. ஆண்ட்ராய்ட் 11 நிஜமாக இவ்வளோ இருக்கான்றதே நிறைய பேர் மறந்துருப்பாங்க. ஏன்னா நானும் மறந்துருந்தேன். ஆண்ட்ராய்ட் 11க்கு திரும்ப ஒரு ரிவ்யூ ஷீட் கொடுத்தோன்னே தலை சுற்றிருச்சு. டேய் இந்த ரஜினி டெம்ப்ளேட் தான், என்னடா எவ்வளவு ஃபீச்சர் வச்சிருக்கீங்க, எதுவுமே இல்ல தலையை சுத்தி. அதே தான் அந்த மெட்டீரியல் வியூ வச்சுக்கின்னு இவனுக்கு பண்ற அக்கப்போர் இருக்கு. இப்போ ரீசெண்டா இன்னொரு பிரச்சனை, இந்த நத்திங் ஃபோன் 2A ப்ளஸ்ல பிளாக் ரஷ் மாதிரி ரிப்போர்ட் பண்ணாங்கல்ல, ஸ்கிரீன்ஷாட்ல வருது. ஸ்கிரீன்ஷாட்ல எப்படி வரும்? இந்த மெட்டீரியல் எனக்கு சுத்தமா பிடிக்காது. மெட்டீரியல் வியூல தான் ஏதோ பிரச்சனை இருக்கு. இப்போ கால்பேயன் டீம், அந்த பேரனாய்ட் டீமே இருக்கட்டுமே, அவங்க வந்து கிளியர் பிளாக் OnePlusல இருந்தது தெரியுமா, ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் OS 10 வரைக்கும் பிச் பிளாக் கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சுங்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பிச் பிளாக் கொடுத்தாங்கன்னா பிரச்சனை போயிடும். வால்பேப்பர் எப்படி கருப்பு கலர்ல வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு இந்த கலர் வந்து செட்டிங்ஸ்ல ஃபுல்லா வரும், கீபோர்டில் வரும், எனக்கு பிடிக்காது. அதனாலேயே நான் மோஸ்ட்டாக நம்ம பிளாக் கலர் வால்பேப்பர் வைக்க ஆரம்பிச்சேன். அப்போ என்ன ஆகிடும், சிஸ்டம் வைட் வந்து ஓரளவுக்கு பிளாக் டோனுக்கு போயிடும், பிளாக்லேயே இருக்கும். நான் அதனாலே பிளாக் வால்பேப்பர் வைக்கிறேன். இந்த மெட்டீரியல் வியூ இப்படி தாங்க, நீ தேவையில்லை ஏன்டா வச்சிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு யாரெல்லாம் வந்து இப்போ மெட்டீரியல் வியூ பேஸ்டு ரோம் யூஸ் பண்ணுறீங்களோ, அதாவது இப்போ நத்திங் OS யூசர்ஸ் நீங்கள் இதை ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னன்னா கம்ப்ளீட் பிச் பிளாக், சரியா, 00000 கோடு, சரியா, இல்லாட்டி FFFFF அப்படின்னு இருக்கும். அப்படின்னா கம்ப்ளீட் ஒயிட், கம்ப்ளீட் பிளாக். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு வால்பேப்பர் பிச் பிளாக் வால்பேப்பர் எடுத்து அதை வந்து நீங்கள் ஸ்க்ரீனுக்கு வைங்க. அந்த வால்பேப்பர் வச்சதுக்கப்புறம் உங்க சிஸ்டம் வைட் எப்படி மாறி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. அப்பயும் கொஞ்சம் கிரே ஸ்கேலா இருந்தா பிக்சல் வால்பேப்பர் எங்கெல்லாம் அஃபெக்ட் பண்ணா, ஈவன் உங்களோட ஸ்டேட்டஸ் பார் நோட்டிஃபிகேஷன் பேனல் அங்க முதல்ல வரும். இது பிச் பிளாக்டா. நான் வந்து இது இங்கே வந்து ஏதோ இப்போ இழுத்துறீங்களா? அங்கே இல்லடா, இதெல்லாம் பிச் பிளாக்டா. இது ஃபண்டச்சுவே அப்படிதான். ஆனால் இங்கே பாரு கிரே, ஒரு மாதிரி கிரே டோனா இருக்கும். அந்த கிரே டோன்ல தான் என்ன ஆகுதுன்னா, அந்த கிரே டோன்லயும் ஒரு கலர் புகுத்த ட்ரை பண்றான். ஒரு கிரீன், ஒரு பிங்க், அந்த மாதிரி ட்ரை பண்றான். வால்பேப்பரோட டோன் இருக்கும். அது வால்பேப்பர்ல இப்ப ரெட் கலர் ரோஸ் வச்சிருக்கீங்கன்னா ரெட் கலர் ரோஸோட தீம் வந்து அப்படியே உள்ள. இதான் மெட்டீரியல் வியூல இருக்க பிரச்சனை. ஸோ அந்த மெட்டீரியல் வியூ தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபோன் 2A ப்ளஸ்ல நிறைய பேர் ரிப்போர்ட் பண்றீங்க தெரியுமா, என்ன பார்த்தா ஒரு மாதிரி இருக்குன்னு. அந்த கிரீன் டாட் பத்தி நான் பேசல. கிரீன் டாட் வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை ரிமூவ் பண்ணதுமே, அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை வந்து டிசேபிள் பண்ணிட்டேன்னா அது காணாம போயிடுதுங்கிறீங்க. அது வேற ஏதோ பஞ்சாயத்து, சரி. ஆப்டிக் சென்சார்னால அந்த ஆப்டிக் சென்சாருக்கு ஏதோ ஒரு லைன் இஷ்யூ இருக்கும் போல, பவர் லைன் இஷ்யூ மாதிரி. ஆனா இது வந்து என்னன்னா, சிஸ்டம் வைடு வந்து அந்த பிளாக்கோட டோனை மாத்துது. ஆமா, மெட்டீரியல் யூன்னு சொல்லிட்டு. அதனால பிச் பிளாக் வச்சுட்டு நீங்க ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. அப்படி இது வந்து ஃபிக்ஸ் ஆச்சுன்னா நம்ம எல்லாரும் ஜாலி. இனிமே பிளாக் கலர் வால்பேப்பர் மட்டும் கொஞ்ச நாள் வைப்போம். கம்யூனிட்டி பேஜ்ல போயிட்டு நத்திங் கம்யூனிட்டி பேஜ்ல தயவு செய்து எல்லாருமே ரிப்போர்ட் பண்ணுங்க. எப்படின்னா, டார்க் மோட் கொடுக்குறல, இப்போ நார்மலா எல்லாருமே கொடுப்பாங்கடா, அந்த டார்க் மோட் இருக்கும் தெரியுமா, இதை கிளிக் பண்ண இந்த ஆப்ஷன்ஸ் வருதா, எப்படின்னா ஸ்கெடியூல் பண்ணலாங்க ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆஃப். இதுக்கு கீழே கம்ப்ளீட் பிச் பிளாக் சிஸ்டம் வைட் அப்படின்னு ஒரு டாகல் கொடுத்தானா முடிஞ்சு. சூப்பரா இருக்கும், வேற லெவல். அதான் OnePlusல ஆக்சிஜன் OS, அதனால தான் ரொம்ப ஃபேமஸ். அதுல இந்த இடத்துல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும்னா, இதுக்கப்புறம் கலர் மோடு, ஆக்சன் கலர்ஸ்னு ஒன்று இருக்கும். OnePlusல போனா ஒரு 8 கலர் இருக்கும், நல்ல கான்ட்ராஸ்டான கலராக கொடுத்துருப்பான். அது என்ன ஆகும்னா, நீ பிளாக் வைக்கிறியா, பிளாக் வச்சு ரெட் இமேஜின் பண்ணி பாரு. இந்த கலர்ஸ்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே ரெட்டா மாறிடும். இங்க இழுத்தன் வையா, இதெல்லாம் ரெட்டா மாறிடும். OnePlusல அப்படிதான் இருந்தது. அதனால தான் எல்லாரும் காண்டாகிறாங்க. அதை பத்திக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கு பேர் தான் மெட்டீரியல் வியூ.
சரி ஓகே. ஸோ அங்கே மொத்தம் இப்படிலாம் போயிட்டு இருக்கா. இதை தாண்டி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கு. இப்போ வரிசையாக பார்க்க போறீங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், நாங்கள் வந்து தப்பாக ஒரு விஷயம், தப்பாலாம் இல்லை, அந்த டப்பா விடுங்க, ரியல்மி இவனா அதை ஒன்ஸ் நம்ம வந்து மறுபடியும் இந்த வீடியோலையும் அந்த வீடியோ பயந்துடாதீங்க. இது ஆக்சுவல் அஃபிஷியல் ப்ராடக்ட் தான் போல, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், இதான் மேட்ரு. அவ்வளோதானா பிரபு, வேற எதுவும் இல்லை வச்சுருங்க. நிஜமா அப்படி தானே தோணுச்சு. இல்லை ஆனால் நிறைய பேர் என்ன கேட்டாங்க தெரியுமா அதுக்கப்புறமும், ப்ரோ அப்போ இதில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா வாரண்டி கவர் ஆகுமா? வாரண்டி கவர் ஆகி தான் ஆகணும். அவங்க கிட்ட ஸ்டாக் இருக்கும் ப்ரோ, விற்கல, குடோனில் சும்மா கிடக்கும் இனிமேல். ஏன்னா ஊருக்குள்ளே நமக்கு இந்த எல்லாருக்கிட்டே போய் அடி வாங்குறது முடியல. இப்போ என்ன ஆகுதுன்னா மேக்ஸிமம் யூசர்ஸ் யார் அப்படின்னு பார்க்கும்போது சாம்சங் யூசர்ஸும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ M35 யூசர் இருக்கலாம், A25 யூசர் இருக்கலாம், அல்ட்ராலாம் விட்டுருங்க. அல்ட்ரா வச்சிருக்கிற ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஹை பட்ஜெட் போகலாம், இல்லாட்டி AKG டியூன் அவங்களோட டைப் சி போகலாம். இல்லை காமனாக நம்ம திங்க் பண்ணால் இப்போ ஓரளவுக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த ஒயர்டுக்கு போவாங்கலாம் கிடையாது, TWS போயிடுவாங்க. ஆமாம், இப்போ இந்த ஏஜ்டு பீப்புள்ஸ்லாம் வந்து அதான் கொஞ்சம் வயசானவங்க தான் வந்து சாம்சங் மூவ் ஆவாங்க. அவங்க தான் டைப் சி ஹெட்செட் இருக்கா, அப்போ சூப்பர். ஆமாம், அவங்களுக்கு பிரச்சனை ஆகிடும். ஆமாம், அதனால தான் வந்து சரி மறுபடியும் சொல்லிடுவோம் இதில். ஆனால் ஷாமியில் இருக்குது, அதை நாங்கள் செக் பண்ணிவிட்டு நாங்கள் சொல்கிறோம். வேற இன்னும் நாங்கள் செக் பண்ணல, அதனால சொல்லலை. ஆனால் ஷாமியில் ஒர்க் ஆகுது. எதுலலாம் ஒர்க் ஆகுது பார்த்தல, அது ஷாமியில் ஒர்க் ஆகுது, நத்திங்கில் ஒர்க் ஆகுது. இல்லை ஷாமியில் ஒரு ஹெட்செட் இருக்குல்ல, அது எல்லாத்துலேயும் ஒர்க் ஆகுது. அது எல்லாத்துலேயும் ஒர்க் ஆகுது. அதில் வந்து இந்த பிரச்சனை இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா அனலாக் சிக்னல் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுமா, டிஜிட்டல் அக்செப்ட் பண்ணாது. ஷாமி வந்து எனக்கு தெரிஞ்சு அனலாக் டிஜிட்டல் அதுவே கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஈவன் இது மோட்டோலேயே சப்போர்ட் ஆகல. மோட்டோ நம்ம செக் பண்ணலடா. இல்லை சார் செக் பண்ணிங்களே, மோட்டோலேயே சப்போர்ட் ஆகலை. G85ல போட்டிங்களே. G85 மட்டும் கிடையாது. ஓ G45 அதில் போட்டிங்க, வரல. ஓகே ஓகே, G45ல போட்டேன். மோட்டோலையும் வரல, பிக்சல்லையும் வரல. அதான். ஆனால் மோட்டோ G45ல போடும்போது கூட எனக்கு என்ன தோணுச்சுன்னா 3.5mm ஜாக் இருக்குதுன்னு தோணுச்சு, ஆனாலும் வரல. சரி விடுங்க. சரி மொத்தம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு குதூகலமான நியூஸோட ஸ்டார்ட் பண்ணுவோம். இவ்வளவும் நியூஸ் தான், இதுவும் நியூஸ் தான். நத்திங் ஃபோன் 3A CMF phone 2. இதான் அந்த குதூகலமா? with Samanas Gen 3. அது மட்டும் இல்ல, for the first time in the Nothing lineup periscope. ஆமா ரெண்டு லென்ஸ், பெரிஸ்கோப் டெலிஸ்கோப் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல ஒன்றும் இல்லை, சிம்பிள். எப்பயும் மாதிரி ஒரு அல்ட்ரா வைடு, ஒரு மெயின் சென்சார், கூடவே பெரிஸ்கோப். அதுதான் 3A+. ஓ 3? ஆமாம், 3 கேமரா. 3A+ல என்ன இருக்க போகுதுன்னா மொத்தம் ஒரு மெயின் சென்சாரு, கூட ஒரு அல்ட்ரா வைடு, அப்புறம் ஒரு பெரிஸ்கோப்பு. அந்த பெரிஸ்கோப் அநேகமாக வந்து 3.7 இல்லாட்டி 4x அந்த மாதிரி இருக்கும் மாதிரி சொல்கிறாங்க. அதே சமயம் 3Aல வந்து ஒரு டெலிஃபோட்டோ இருக்கும், மேபி 2x டெலிஃபோட்டோ. ஓகே. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன், ஒரு பிரைமரி ஒரு டெலிஃபோட்டோ அப்படி இருக்கும். ஒரு பிரைமரி ஒரு டெலிஃபோட்டோ ஒரு அல்ட்ரா வைடரா. இதில் பிரைமரி டெலிஃபோட்டோ பிரைமரி அல்ட்ரா வைடு பெரிஸ்கோப், இன்னும் கொஞ்சம் ஜூம் எக்ஸ்ட்ரா. அதான் இப்போ 3Aல வந்து 3 கேமரா தானே, 3 கேமரா தான் மாதிரி சொல்கிறாங்க. 3 கேமரா, 3 சீரீஸில் 3 கேமராங்க. CMF phone 2 எப்படி வரலாம்னா இப்போ 2 கேமராவா வரும்னு தோணுது. ஏன்னா இப்போ 2 கேமராவில் ஒன்று வந்து நுழைக்கண்ணு. அப்போ நத்திங் 4ல வந்து 4 கேமரா வைப்பீங்களா? வைக்கட்டும். 4வது கேமரானா என்ன வைப்பாங்க அப்படின்னா இருக்கிற எல்லா அல்ட்ராவையும் காலி பண்ண வேண்டியது. டிவிடி ஷோவில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒருத்தர் உட்காந்துருப்பார். அவர் ஒரு கேமரா வச்சிருந்தாலே அவர் அவ்வளோ பேசுவார். இதில் 3 கேமரா இருக்குது, எவ்வளோ நேரம் பேச போகிறாருன்னு தெரியல. 4 கேமரா வைப்பாங்க. அது எதுக்குன்னா மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா அல்ட்ராவும் காலிங்க. ஆமாம், ஏன்னா இப்போதைக்கு இந்த 4 கேமரா மேட்டர்லாம் எதில் தெரியுமா இருக்கும்? Xiaomi 15 Ultra, Xiaomi 14 Ultra, Oppo Find X7 Ultra, Oppo Find X8 Ultra, இந்த மாதிரி அல்ட்ராவில் இருக்கும். ஆமாம், அந்த அல்ட்ராவெல்லாம் காலி பண்ணுறதுக்காக நத்திங்கில் வருதுங்க 4A. எத்தனை கேமரா கொடுத்தா என்ன, அவனுக்கு அப்டேட்டாக கொடுத்து அப்டேட்லாம் கொடுக்குறது இருக்கட்டும். நத்திங்கில் வந்து இன்றைக்கும் அப்டேட்டு ஓஎஸ் நல்லா இருக்குங்க. இப்போ கூட நத்திங் OS 3 யூஸ் பண்ணி பார்த்தோம்னா நச்சுன்னு தான் இருக்குது. பிரச்சனை என்னென்னா இந்த கலர், இப்போ நீங்கள் சொன்னீங்களா அந்த மெட்டீரியல் வியூ பிரச்சனை ஒன்று இருக்குது. அதை தவிர கேமரா இருக்குது, ஆனால் ஃபோக்கஸில் இருக்கா, அதுதான் பிரச்சனை. ஃபோர்க்ரவுண்ட் பேக்ரவுண்ட் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ சும்மா ஒன்றும் இல்லைங்க. இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம், எங்கள் ஸ்டாண்டில் வந்து ஒரு ஃபோன் இருக்குது. இதை நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம்னா கூட என்ன ஆகிட்டோம்னா எங்களுக்கு என்ன காண்டாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஃபோன் இருக்குங்கிறத ஹைலைட் பண்ணிவிட்டு ரியரில் வந்து அப்படியே பிளர் ஆகும் நேச்சுரலாகவே. ஆனால் தலைவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, ரியருக்கும் இந்த ஃப்ரண்ட்டுக்கும் வித்தியாசம் பெருசாக தெரியாமல் காண்டாகி நமக்கு ஒரே ஃபோட்டோவாக வச்சுக்க, ஏன் பிளர் பண்ணுற நீ? டேய் என்னடா பண்ணுற? ஏன்னா இதில் என்ன வேதனைன்னா, அதுக்கு தான் நான் முன்ன சொல்லி புலம்பியிருப்பேன். A60 ஒரு மொக்க ஃபோன் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு மார்க்கெட்டில். 6 வருஷம் அப்டேட் வேறு, 6300 வேறு இருக்கும். அதில் வாட்டர் ட்ராப்னாச்சு. இன்ஃபினிட்டி யூ டிஸ்பிளேயா, இப்போலாம் வச்சிங்கன்னு வேறு ரொம்ப கஷ்டம். அந்த ஃபோன் ஃபோக்கஸ் பண்ணி டெப்த்து காட்டுது. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இல்லை நத்திங் சைடில் அப்டேட் ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுத்துட்டே இருக்கனால அவங்க அந்த அல்காரிதம் ஸ்டெப்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலையோன்னு தெரியல. ஏன்னா வந்த புதுசு நல்லாயிருக்கும், அப்புறம் போக அப்படியே தேஞ்சு போய் மட்டமாயிடும். அது தெரில. மொத்தம் வந்து நத்திங், நான் அன்னைக்கு சொன்னதான் இன்றைக்குங்க நத்திங் டீமில் இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட் விஷயம் என்ன தெரியுமா, கால்பியோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அது மாஸ் எப்பயுமே. அதை தவிர வந்து பேரனாட் டீம் சீரியஸாக சூப்பராக ஒர்க் பண்ணுறாங்க. அதனால தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விட்ஜெட்ஸ் பார்க்குறீங்க. இன்னும் ஸ்டாக்கிங் ஆஃப் விட்ஜெட்ஸ் ஆரம்பிச்சதுன்னு வைங்களேன், எனக்கு தெரிஞ்ச டாப்புங்க. சீரியஸாகவே நான் வந்து லீனிங் டுவர்ட்ஸ் நத்திங்காக மாறிடுவேன். ஏன்னா இப்போ நம்ம பிக்சல் அந்த ஸ்டாக் ரோம் தான் வந்து நத்திங் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த ஸ்டாக் ரோம் ஃபீலே இல்லாத மாதிரி தான் அவங்களோட யூஏ இருக்கும். ஆனால் ஸ்டாக் ரோம் அது
சரி, நீங்கள் எவ்வளோ பேர் வந்து சவுண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொல்லுங்க. நான் அது வந்து தனிப்பட்ட முறையில் FunTouchOS-ஓட ஃபீச்சர்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறமா தான் தெரியுது இந்த ஜெமினி பையை வரும்போது கூடவே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த ஆப்ஷன் எல்லாம். அது மேபி ஜெமினியால் வந்திருக்கா என்ன தெரியல. நான் இப்போ ரீசெண்டாக தான் நான் என் ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தேன். நீங்கள் உங்கள் ஃபோன் செட்டிங்ஸில் கூட போய் தேடி பாருங்கள், சவுண்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அது ஒன்றும் இல்லை, இப்போ எங்கேயாவது ஒரு நாய் குலைக்குது, இப்போ நீங்கள் TWS மாட்டிருக்கீங்க, பக்கத்தில் நாய் குலைச்சிட்டு இருக்கும், உங்களுக்கு தெரியாது, திடீர்னு இதில் கேட்கும், ஹெட்செட்லேயே உங்களுக்கு கேட்கும். அதான் சவுண்ட் நோட்டிஃபிகேஷன். மொபைல் உங்களை அலர்ட் பண்ணும். அலர்ட் அப்படின்னு வைப்ரேட் ஆகும், ஃபோனை வைப்ரேட் ஆகும், ஃப்ளாஷ் லைட் அடிக்கும். ஆனால் சோகங்கள் என்னென்னா அந்த மைக்கு வந்து எப்பயுமே ஆன்லேயே இருக்கும். ஆமாங்க, மைக் எப்பயுமே ஆன்ல இருக்கும். இது எப்படி தெரியுமா, இது எப்படி கூகுள் ஒர்க் பண்ணுறான்னு எனக்கு தெரியல. மைக் எப்பயுமே ஆன்ல இருந்து அந்த க்ரீன் லைட் க்ரீன் டாட் காட்டுது நமக்கு, ஏன்னா அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டுலாம் காட்டுது. ஆனால் இது கூகுள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில விஷயங்களுக்காக கத்துறோன்னு வைங்களேன், உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுது பார்த்தீங்களா. அப்போ அவன் மட்டும் எப்படி மைக்கை வந்து இது பண்ணுறான், இல்லாட்டி சிஸ்டம் வைட் வச்சிருக்கிறனால மைக் ஆன்லேயே இருந்தாலும் காட்ட மாட்டேங்கிறான்னு சந்தேகம் வருது. இதெல்லாம் வந்து நான் சவுண்ட் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிட்டாலே எனக்கு மேலே வந்து அந்த க்ரீன் டாட் வந்துகிட்டே இருக்கு. மைக் ஆன்ல அந்த டாட் போகவே போகாது, சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுதுன்னு சொல்லி கரெக்டாக வருது. ஆனால் இதுதான்டா கேட்குறேன், அப்போ வந்து நார்மலாக இப்போ ஒரு வெர்ச்சுவல் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா கூகுளோட, ஓகே அது சொன்னா ஆட்டோமேட்டிக்கா வேக் ஆகுது இல்ல. அப்ப வேக் ஆகும்போது எப்படி அப்ப மைக்ரோஃபோன் வந்து லிசன் பண்ணிட்டே இருந்தா தான் முடியும். அப்ப ஏன் எனக்கு அந்த கிரீன் லைட் தெரியல? எப்படி ஐடென்டிஃபை பண்ற நீ சொல்லுடா டேய். ஏய் சொல்றா டேய். அதான் சரி ஆமாங்க. இப்போ ஃபேக்ட் என்னன்னா இந்த CMF ஃபோன் 2ல வந்து அகைன் MediaTek தான் இருக்கும் மாதிரி சொல்றாங்க. எனக்கு டவுட் என்னன்னா 7400ன்னு ஒரு ப்ராசஸரை கொண்டாந்து நாங்க தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவான்னு எனக்கு தோணுது. ஆமாடா 7300 இப்போதைக்கு மார்க்கெட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கு. 7400ன்னு ஒன்று கொண்டுட்டு அதில் மேபி ப்ரோன்னு அது புதுசா 7300 ஓவர் கிளாக் பண்ண வேண்டியதான். இதெல்லாம் ஒரு மேட்டரா? எப்போதான் புதுசாக ப்ராசஸ் எல்லாம் இருக்கீங்க. அதுவா எல்லாம் ஓவர் கிளாக்லேயே போயிட்டு இருக்கு. 8400 புதுசு தான் பார்த்துருப்பேன். ஆமாம் அது வந்து நம்ம போக்கோட X7 ப்ரோவில் வரப்போகுது. X7 ப்ரோவில் வந்து 8400 அல்ட்ரா வரப்போகுது. இப்போ தான் X6 ப்ரோ பார்த்துட்டு வந்திருக்கும் இந்த வீடியோவுக்கு. இப்பயும் அது வந்து கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு புரியல, அது வந்து என் தலைவனோட மகிமையான்னு தெரியல, காமேஷ் ப்ரோவோட மகிமையா இல்லாட்டி ஃபோனே அப்படி தானே. ஏன்னா நான் சொன்னல ரீசெண்டாக ஒரு மேரேஜுக்கு போயிருந்தேன், அங்கே கூட நான் பார்த்தேன், அவங்கெல்லாம் வந்து ஃபோனில் டேட்டாவும் ஆனில் தான் இருந்தது, கையில் கொடுக்குறாங்க, ஃபோன் வந்து சூடாகல. பட் என் தலைவன் கிட்ட ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி கொடுத்தா கூட சூடாகுது. அது என்ன காரணம்னு எனக்கு சத்தியமா புரியல. என்ன வேலை பார்த்து வச்சிருக்காரு. கஸ்டம் லான்ச்சரும் யூஸ் பண்ண முடியாது Xiaomi ஃபோன், Poco ஃபோன்ல. ஏன்னா 3 பட்டன் டீம்ஸ் இருக்கும், அந்த டீம்ஸே மோஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற பர்பஸ்னால தேர்ட் பார்ட்டி லான்ச். அது மட்டும் இல்லடா, கீழே வந்து 3 பட்டன் நேவிகேஷன் வந்து வராது. ஆமா அது வந்துடும், நம்ம இந்த இது வந்துடாது, ஜெஸ்டர் நேவிகேஷன் வராது. ஸோ அந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்குங்க. ஸோ அதெல்லாமும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது மட்டுமா, ஏகப்பட்ட பிரச்சனைங்க. இந்த மாதிரி கொஞ்சம் இந்த லான்ச்சர்ஸ் ஆஸ்பெக்டில் வந்து கொஞ்சம் சொதப்புற மாதிரியே இருக்குங்க. அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கணும், சரியா? மற்றபடி வேறு எதுவும் இல்லை. சரி, அடுத்த நியூஸ்ரா. அவளுடன் எதிர்பார்த்தேன் சாம்சங் கேலக்ஸி கிட்டேருந்து ஒரு அற்புதமான டிவைஸ். இல்லை அவளோட எதிர்பார்த்தேன்னு ஒன்று வேறு எதுவும் பயங்கரமாக ஒன்று சொல்ல போகிறேன். இதெல்லாம் என்ன மாதிரி செக்மெண்ட் டிவைஸா? அண்டர் 15K. ஆனால் இல்லை ஒரு ஹைலைட் இருக்கு, கேமரா நல்லா. என் தலைவன் வந்து யாரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிருக்கான்னு சொல்கிறேன். Huawei P20 F16 இங்கே பாரு எப்படி மேலே 2 கேமு, கீழே அதே மாதிரி ஒரு மாடல் எப்படி மாஸ் பண்ணியிருக்கோமா. ஆனால் இந்த டிசைன் வந்து நல்லா இருக்கு ப்ரோ. இல்லை பார்க்க சூப்பராக இருக்கு. ஏன் தெரியுமா ஏன் நல்லா இருக்குன்னா, தொடர்ச்சியாக வந்து எல்லா சாம்சங் ஃபோனையும் ஒரே மாதிரி 3 கேமராவோட பார்த்து டார்ச்சர் ஆயிடுச்சு. S23 எடுத்தா அப்படிதான் இருக்கு, S24 போய் பார்த்தாலும் அப்படிதான் இருக்கு, டப்புன்னு அங்கே அந்த பக்கமாக போயிட்டு A16 கூப்பிட்றானாலும் அப்படிதான் இருக்கு, M35 எடுத்தாலும் அப்படிதான் இருக்கு, M04 வரைக்கும் போனாலும் அப்படிதான் இருக்கு. ரொம்ப டார்ச்சரா இருக்கு. மெட்டீரியல் சேஞ்சஸ் வச்சு அப்படியே மூவ் ஆயிட்டு இருக்காங்க. அப்சர்வ் பண்ண வேண்டியதா இருக்கு. கேமரா டிசைன், அந்த மாடல் டிசைன் மாறவே. எப்படிலாம் மாறுதுன்னா, A25 என்னதுறான்னு கேட்டால் கம்ப்ளீட் பிளாஸ்டிக்காக இருக்கும்டா. A35 என்னதுறான்னு கேட்டால் சைடு ஃப்ரேம் பிளாஸ்டிக், பேக் கிளாஸ்ன்னு வேண்டா. சரி, A55க்கு போனோன்னு வையே, அங்கே என்ன தெரியுமா சொல்லுவான், சைடு மெட்டல் பேக் கிளாஸ். அவங்க மொத்தம் எல்லாம் ஒரு டிசைன். ஆனால் டிசைனாக தான் பின்னாடி பார்த்தா எந்த ஃபோனை பார்த்தாலும் ஓகே இது அந்த ஃபோனாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்க. இல்லை இப்போ யாராவது இப்படி A55 வச்சுட்டு பேசிட்டு இருந்தாங்கண்ணே, அண்ணா அந்த அண்ணன் S24 ஃபீச்சர் இருக்கார் போல, அவரை கூப்பிடுவேன் அப்படின்னு. S24 அப்படின்னு நினைக்கலாம், S24ன்னு நினைக்கலாம். இப்போ இது மட்டும் என்ன வாழுது, இதுவும் எப்படி தெரியுமா இருக்கு. iQOO 12 iQOO 13 நான் கரெக்டாக கண்டுபிடி பார்க்கலாம். லைட் ஆன் பண்ணீங்கன்னா டிஃபரன்ஸ் தெரியும். லைட் ஆன் பண்ணால் தெரியும். லைட் போடணுமா? ஏன் நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க? லைட் போடணுமா சொல்லு. ஹாலோ லைட் வச்சுருக்கோம். ஹாலோ லைட்டா? அதுக்கு பேரை வேற மாற்றி சொல்லிட்டு மான்ஸ்டர் ஹாலோ அப்படின்னாங்க. இங்கே உள்ளே போனால் டைனமிக் லைட்டுன்னு காட்டுது. இப்போ அது ஈவெண்ட்டில் மான்ஸ்டர் ஹாலோன்னு தான் சொன்னாங்க. டைனமிக் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி லைட் மாறும். எப்படி தக்கிடு RGB தான். RGB அவ்வளோதான் பிரைட்னஸ். அவ்வளோதானா? ஃபுல் பிரைட்னஸில் இருக்குது. கையிலாம் அடிக்குமா அடிக்காதா? அதெல்லாம் அடிக்காது. அதுக்கு இந்த லைட் வச்சு இல்லையே. இதுனா ஃபோக்கஸ் லேம்பை நான் ஊரில் இருக்கிற எல்லாரும் மேலே அடிக்கிறதுக்கு. இல்லை ப்ரோ, பர்பஸ் என்னன்றதுக்காக கேட்குறேன். பர்பஸ் என்னென்னா, இப்போது கலர் மாற்றினா மேபி கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும் போல். ஏன்னா இப்போ இங்கே பேர்
எதுக்குன்னா இந்த ரெட் கலர் லைட் எப்போ வரும்னா லோ பேட்டரினா ஆட்டோமேட்டிக்காக வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு நல்லா இருக்கும். கால் நோட்டிஃபிகேஷன் இல்லைடா, ஆனாலும் பெரிய பிரைட்னஸ்ன்னு சொல்ல மாட்டேன்டா. ஏன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏரியாவில் க்ளோ ஆயிருந்ததுன்னா பிரைட்டாக இருந்திருக்கும் போல. கேமரா மாடியூலுக்கு கீழே அந்த பிளாக் சர்ஃபேஸ்க்கு கீழே க்ளோ ஆகிறனால வெளில பெருசாக தெரிய மாட்டேங்குது. இப்போ பாருங்க, இது பிரைட்டான கலர் வச்சிருக்கேன், அதுக்கே நம்ம மக்களுக்கு பிரைட்டாக தெரியணுன்ற அவசியம் இல்லைல்லண்ணா. இது ஒரு மாதிரி சட்டிலாக அழகா ஒரு நோட்டிஃபிகேஷன். அது அழகா இருந்தால் பரவாயில்ல, அழகா இருக்கா என் கேள்வி அதுதான். இது அழகா இருக்காங்க, இந்த பிராண்டு மேலே வன்மங்க, இந்த பிராண்டு மேலே வன்மம், அதனால தான் நான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம், புதுசாக இருக்கா இதெல்லாம். கேலக்ஸி F16 வந்து 90Hz பேனல் இருக்கு, அது மேலே தாங்க வன்மம். 90Hz AMOLED டிஸ்பிளே கொடுக்குறோம். மற்றும் ப்ரோவோட ஃபேவரட் SoC 6300 SoC Dimensity. அது ஓயவே ஓயாதாடா. ஆமாம், அந்த 600 அது 6100 ப்ளஸ் 6300. ஓகே, இப்போ இன்னும் டைம் இருக்குது நமக்கு. 6300 ப்ரோ இருக்குது, 6300 அல்ட்ரா இருக்குது, 6300 X இருக்குது. ஸோ இதெல்லாம் இன்னும் வரணும். ஸோ அதனால் வீண்டே கிடையாது அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. யாராவது வாங்குறதுனா வாங்கி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவங்க என்ன சொல்லுவாங்க, உனக்கு நக்கல் தான் அப்படின்வாங்க. என்ன நான் இதை வேற வாங்கணும், வாங்கி நான் கஷ்டப்படணும், நீ அதை பார்க்கணும், சந்தோஷப்படணும், இதானே அப்படின்னு கேட்பாங்க. சொன்னாங்க. சரி, ஓகே. இது யூரோப்பியன் யூனியன்ல என்னதான் மாஸ் பண்றாங்க பங்கம் பண்ணியிருக்காங்க ஐஃபோன் வச்சு. நோ மோர் iPhone 14 SE. ஏன் அதான் அந்த டைப் சி இது வந்துருச்சுல. ஓ, USB-C லைட்னிங்கோட இருக்கிற ஃபோன்ஸ் இந்த பக்கம் யாராவது விற்கிறதா தெரிஞ்சா லைட்னிங் உங்க மேல அடிக்கப்படும். ஆமா, அரெஸ்ட் பண்றாங்க, கூப்பிடுறான் மென்டல் ஆஃபீஸ், மென்டல் ஆஸ்பத்திரின்ற மாதிரி. மென்டல் ஆஃபீஸா? மென்டல் ஆஸ்பத்திரின்ற மாதிரி இந்த டைப் சி அது இருக்கிற டிவைஸ் மட்டும் தான் இனிமேல் யூரோப்பியனுக்குள்ள வரலாம். அதனால ஓல்டு டிவைஸ் அதெல்லாம் துரத்தி விட்டாங்க. கொஞ்சம் கராரான ஆளுங்களா தாங்க இருக்காங்க. ஆனா வந்து மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏங்க இப்போ சாம்சங்ல இதை நோட் பண்ணீங்களா? வெப்சைட்ல போயிட்டு எவ்வளவு பேர் பாத்தீங்க? என்டர்பிரைஸ் எடிஷன் வித்துக்கிட்டு இருக்காங்க டிவைசஸ். 3 years வாரண்டியோட வரும். என்ன கான்செப்ட்? என்டர்பிரைஸ் எடிஷன், அவ்வளோ கார்பரேட் எடிஷன் நம்ம சொல்லுவோம்ல. நீ உள்ள போய் வாங்கினா S24 Ultra எவ்வளோ போட்டிருந்ததுன்னா 96K. ஆனால் 3 years கிட்ட வாரண்டி நினைக்கிறேன். சமல்ல கார்பரேட் எடிஷன். ஓகே 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 ஆமாம். ஸோ இது வந்து நான் என்ன சொல்கிறேன், ஜென்ரலைஸ்டாக நீங்கள் எல்லோரும் 7 வருஷம் அப்டேட் கொடுக்கறதுக்கு பதில் 5 வருஷமாக மாற்றிக்கோங்க. 2 வருஷம் வாரண்டி கொடுங்க. நான்லாம் மோஸ்ட்டாக அவேர் ஆகி இப்போ அப்டேட்லேருந்து ஒதுங்க ஆரம்பிக்கிறோம். இப்போ போய் அப்டேட்டை கூவி கொடுக்குறீங்க வச்சுக்கோ. நானே சொல்கிறேனே, இதோ ஒரு அப்டேட் வந்திருக்கேன், நான் இன்னும் பண்ணவே இல்லை. எனக்கு எதுக்கு பிரச்சனை அப்படி பாப்பா ஆகிட்டே இருக்கு. நான் ஆனால் இதுக்கு அப்டேட்டு நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு சீரியஸாங்க 3 நாள் ஆகுது. 3 நாள் ஆகுது. இந்த 3 நாளில் 2 அப்டேட் வந்திருக்கு. தலைவன் சிங்க குட்டிங்க. புதுசாக இருக்குல்லனால அந்த பக் ஃபிக்ஸுக்காக நிறைய அப்டேட்ஸ் வரும், தொடர்ந்து வரத்தான் செய்யும். எஸ். ஓகே. போக்கோ F7 வித் 8s Elite. ஆமாம், 8s Elite. ஆனால் அநேகமாக எப்படி ஃபீல் ஆகுதுன்னா எப்பயும் மாதிரி தான். ஃபஸ்ட்டு X7 சீரிஸ் வரும், அப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு 2 months 3 months கழிச்சு ஃபஸ்ட்டு X7 தான் வரும். X7 Pro. எனக்கு இப்போ என்ன ஒரு டவுட்னாங்க, இந்த F7ஓட டிசைன் இந்த தடவை எப்படி பண்ண போகிறாங்க? ஏன்னா போன தடவை வந்து எப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு 2 கேமரா தாங்க சரியா, ஒரு பிரைமரி ஷூட்டர் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிச்சு, அல்ட்ரா வைட் வந்து ஆசெட் சும்மா பேருக்கு. ஸோ இப்போ என்னன்னா இந்த வருஷம் எப்படி வரப்போகுது? ஏன்னா இப்போ ப்ராப்ளம் என்னன்னா கேமரா டிசைன் கேட்குறீங்களா? மாடல் செட்டப். ஓகே. ஏன்னா இப்போ ப்ராப்ளம் என்னன்னா OnePlus 13R பற்றி லீக் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. 58-2 அது சைனாவுக்கு, உங்களுக்கு 58-50. இம்ப்ரூவ்மெண்ட்லாம் கொடுக்குறான். ஆமாம். இப்போ எனக்கு கேள்வி என்னன்னா, இந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வேற லெவல் இம்ப்ரூவ்மெண்ட்டு. சொல்ல போனால் 8 Gen 3யோட கேமிங் சென்ட்ரிக்காக ஒரு டிவைஸு சப்போஸ் நார்மலாக 37-38Kக்கு 8GB RAM மாடல் வரும். லீக் எல்லாம் பார்த்தா 12GB தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால ஒருவேளை 39,999 இல்லைன்னா 41,999 லான்ச் ஆகுதுன்னு வை. 8 Gen 3 பேஸ்டு, பின்னாடி 3 கேமரா, ஃப்ளாட் டிஸ்பிளே. ஆமாம், 3 கேமரா. இப்போ அதுவும் சைனா கிடையாது, சைனாவுக்கும் 3 கேமரா இருக்குது, ஆனால் அதில் 2MP மேக்ரோ இருக்குது. நம்ம ஊரில் வந்து சப்போஸ் 2x டெலிஃபோட்டோ கொடுக்குறாங்கன்னு வை. இமேஜின் பண்ணி பாரு. இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, இது 42Kக்கு வருதுன்னு வைப்போம். OnePlus 13 அது வந்து 70,000க்கு வருதுன்னு வைப்போம். OnePlus 13 கேம் போகணும். iQOO 12 பழசு ஒன்று சுற்றுதில்ல, அதுக்கே நான் போக மாட்டேனே. இப்போ ஒன்று சொன்ன பற்றி அந்த iQOO 12க்கு நீ போக மாட்டேன்றது கரெக்டு. ஆனால் கேமரா சென்ட்ரிக்காக iQOO 12க்கு போகிறது நல்லதுதான் தோணுது. இல்லை இது OnePlus 13R கம்பேர் பண்ணா, ஏன்னா 13Rலேயே செட்டப் சூப்பராக இருக்கும்போது நல்லா இருக்கு. ஆனால் அதான் அந்த மேக்ரோ வந்து அதில் கிடையாது இல்லையா? 12Rலேயே மேக்ரோ கிடையாது, 13Rல மட்டும் மேக்ரோ கொடுக்க போகிறான். அதுவும் 2x சப்போஸ் கொடுக்குறானே வச்சுப்போம், அந்த 2xக்கு வந்து டெலிமேக்ரோவை கொடுக்க போகிறான். அதனால் அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. பெரிஸ்கோபிக் செட்டப்பில் தான் அந்த ஃப்ளோட்டிங் லென்ஸ்லாம் இருக்கிறனால கொடுக்குறாங்க. இப்போ ப்ராப்ளம் என்னென்னா, அந்த மாதிரி ஒரு செட்டப் இதிலே இல்லாதனால இதில் பின்னாடி வந்து 350 மெகாபிக்சல் இருந்தாலும் அந்த 50 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடில் தான் நான் மேக்ரோ எடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ தான் கிட்ட ஒரு பட்டாமூச்சி கிட்ட போனேன், அது தூணு துப்பிட்டு போயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டேன். சாம்பிள் போடுறோம் பாருங்கள். ஆமாம் பாருங்கள், இதில் எடுத்த சாம்பிளும் போடுறேன்,
X200 ப்ரோல எடுத்ததையும் இதில் அட்டாச் பண்ணுறோம். ரெண்டுத்தையுமே நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பாப்பா OnePlus 13 மேபி அந்த நீங்கள் சொன்ன செட்டப்பில் வந்து சூப்பராக இருக்கும் 13R. ஆனால் 13R அந்த செட்டப்பில் வந்தால் 13 நான் ஏன் வாங்கணும்? அதுவும் மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ரைட்டு. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லைனப்பில் வரிசையாக டிவைஸ் லான்ச் வேறு இருக்குது. பார்த்தியா இந்த வருஷத்தோட டிவைஸ் லான்ச்சஸ்ன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இயர் அதான் 2025. ஆமாடா, இப்போயே நான் எப்படி சொல்கிறேன் பார்த்தியா, இந்த வருஷத்தோட, ஏன்னா மைண்டே அப்படி தான் வேலை செஞ்சுட்டு இருக்கு இப்போ. ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரிசையெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் வந்து இன்னும் மிஞ்சி போனால் எவ்வளோ, இந்த வீடியோ நீ பப்ளிஷ் பண்ணும்போது இன்னும் 2 நாள் தான் சார் இருக்குது அப்படின்னு கவுண்ட் டவுன் போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம என்னத்தை வந்து மறக்கிறதுன்னு நினைக்கிறது. ஓகே. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நத்திங் ஃபோனில் ஒரு லைனப் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம். S25 சீரிஸில் ஒரு லைனப் இருக்குது. S25ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிம்மை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் உறுதிப்படுத்துகிற ஒரு சில விஷயங்களை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சத்தியமாக. அதுவும் முக்கியமாக எப்படின்னா, சப்போஸ் ப்ரைஸ் வந்து காம்படிட்டிவாக இருந்ததுன்னு வைங்க, ப்ளஸ்ஸோட ப்ரைஸ் தான் ஸ்லிம்மோட ப்ரைஸ் அப்படி இருந்ததுன்னா கில்லராக இருக்கும். ஏன்னா அவ்வளோ கம்மியாக அப்படிங்க வரும். புது டெக்னாலஜிங்க, ஸ்லிம்முன்னு நாங்கள் கொண்டு வரோம். டெக்னாலஜிலாம் ஒன்றும் இல்லை. சரி, பேர் தான் புதுசு. என்ன சொல்கிறாங்கன்னா 200 MP பிரைமரி சென்சார், 50 MP அல்ட்ரா வைடு, 50 MP 3.5x டெலிஃபோட்டோங்கிறாங்க லேட்டஸ்ட் லீக்கில். ஸ்லிம்லையா? ஆமாம். அப்படி இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போது இதை யோசிச்சு பாரு. பிரச்சனை என்னன்னா, யாருக்கு பிரச்சனை தெரியுமா? எனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு S25 அல்ட்ரா சொல்லிக்கணும். ப்ளஸ்ஸுக்கு தான் ப்ளஸ்லாம் இல்லை, ஆல்ரெடி வியாபாரம் ஆகாது. ப்ளஸ் எல்லாம் விட்டுதல்ல, S25 அல்ட்ராக்கே பிரச்சனை. ஏன்னு பார்த்தா அந்த ஸ்டைலஸ் எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்கிறது ஒரு சப்ஜெக்ட். அடுத்து என்னன்னு பார்த்தா S25 அல்ட்ராவோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு ஆல்ரெடி உங்க எல்லாருக்குமே தெரியும். டிசைனு, கலர் முதற்கொண்டு எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவன் யாராவன் UAG கேஸ் விட்டுருக்கானா, டி பிராண்டு ஸ்கின் விட்டுருக்கான், எல்லாம் மாற்றி வாங்குன்னு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபோனில் ப்ராப்ளம் என்னன்னா, பிரைமரி ஷூட்டர் ஒரு 200 MP S25 அல்ட்ரால, 50 MP ஆல்ரெடி 5x பெரிஸ்கோப் இருந்தது, அதுதான் இப்பயும் இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி 12 MPக்கு அல்ட்ரா வைட் இருந்தது. 12, 13 சுற்றிட்டு இருந்தவங்க இப்போ பார்த்தீங்கன்னா 50 MPக்கு அப்கிரேட் ஆயிருக்காங்க. ஆனால் அந்த 3x வந்து இன்னும் அதே 10 MP தான். இப்போ இங்கே ப்ராப்ளம் என்னன்னா, நீங்கள் சொன்ன ஸ்லிம்மு அந்த 3xங்கிறது 3.5x 50 MPனா அப்போ எதுக்கு எத்து ஒரு அங்கே தான் போகிற மாதிரி இருக்கும். ஆமாம், நம்ம இப்போ இந்த Fold 6 அப்புறம் Fold 6SEன்னு வந்துச்சுல, ஒரு கேப் இருந்துச்சு. இந்த மாதிரி தான் ஸ்லிம் வரும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஸ்லிம் வந்து இந்த லான்ச்சோடே வந்துடாது, ஜனவரி ஸ்லிம் வந்து கொஞ்சம் மேபி. அப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. அந்த லான்ச்சுக்கான அந்த இன்விடேஷனில் பார்த்தீங்கன்னா 4 ஃபோன்ஸ் இருக்குது. 4 ஃபோன்ஸோட எட்ஜ் தெரியும். அந்த 4 ஃபோனில் அப்போ என்ன S25 FE வருதா? அப்போ இப்போ உடனே கூடயே வருமா? அப்படி FE வந்துன்னா 2500 வருமா? 2500 ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்களா என்ன? பார்த்தீங்களா, இதான் சாம்சங் ஃபேன்னா அப்படிதாங்க. படத்தில் இப்படி படம் வந்தது ஒரு போஸ்டர் அப்படி ரவுண்ட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிப்பாங்களே. 4 ஃபோன் எட்ஜ் தெரியல, 4 ஃபோன் வருது. மனசாட்சியே இல்லாமல் நான் இப்போ சொல்கிறேன், சாம்சங் ஃபேன் தான். நான் இப்போ வந்து விவோவில் X100 அல்ட்ரா வாங்குறதுக்கு ஸ்கெட்ச் போட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம அதாவது மற்றவனோட திறமையை கண்டுபிடிக்கிறது தானே நம்மளோட திறமை. நீங்கள் ஆஸ் அ சாம்சங் ஃபேனாக மற்ற பிராண்டில் என்ன இருக்குது, மற்ற பிராண்டோட ஃப்ளாவை கண்டுபிடிச்சி எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் தான் கிங். இது ஃப்ளாவா இல்லை, அதை கண்டுபிடிக்க போறீங்கன்றேன். ஓகே கண்டுபிடிப்பீங்க. இல்லைங்க, சாம்சங் மேலே பெரிய ஹோப் உண்டுங்க எப்பயுமே. அதனால தான் அதை வந்து எப்பயுமே நம்ம என்ன பண்ணுறோம்னா இழுத்து வச்சு அடிக்கிறது. இதே ஹோப்பு தான் எனக்கு எப்பயுமே நத்திங் மேலே உண்டு. ஏன்னா இந்த கால்பே எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்கெட்டிங் மைண்டு, ஆனால் கூற அளவுக்கு நீ டெலிவர் பண்ணியாடான்ற கோவம், அதனால தான் திட்டுறது. அது மட்டும் இல்லாமல் நல்ல பொட்டன்ஷியல் இருக்கிற யங் டீமுங்க, செம்ம டீம் சீரியஸாக. எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சர் ஹோப் அப்படின்னும் போது இந்த நத்திங் மேலே ஒரு பெரிய ஹோப் இருக்குங்க. அதனால தான் அடிக்கடி வாண்டடாக பிடிச்சி கலாய்க்கிறது இதெல்லாம் பண்ணுறது. ஏன்னா நம்ம விளையாட்டு சொல்லக்கூடாது. ரியல்மி, ரெட்மி இவங்களோட ட்ராவல் பண்ணி வந்த இயர்ஸ் பார்த்தா இயர்ஸு எத்தனை அப் டு ஒரு 13 இயர்ஸ் 10 இயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 10 இயர்ஸாக அவங்க சுற்றிட்டு இருக்காங்களா பிளாட்ஃபார்மில். ஆமாம், இதே மார்க்கெட் லெவல் ஆஃப் இதே டாக்கை வந்து நத்திங் ஒரு 3 இயர்ஸ்க்குள்ளே கேப்சர் பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அது காரணம் கால்பே தான். கால்பே மார்க்கெட்டிங் டீமு அவனுங்க பண்ண அலப்பரைஸும் அவங்க பண்ண அட்ராசிட்டியும் தான் அந்தளவுக்கு மேலே வந்திருக்கிறது. இவ்வளோ குயிக்காக மேலே வந்திருக்காங்க. அதுதான் அவங்களோட ப்ளஸ்ஸு. அதை இன்னும் யூட்டிலைஸ் பண்ணி 3A+ல நல்லா காட்டினாங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ அந்த 3A+ன்னு வரதுக்கு காரணமே என்ன தெரியுமா? ரெட்மி நோட் 14, 14 Pro, 14 Pro Plus. அதுதான் இப்போ ரெட்மி நோட் 14க்கு நேராக எந்த ஃபோன் வந்து நிற்க வந்துருமா? CMF ஃபோன் 2 வரும். 14 Proக்கு நேராக என்ன வரும் தெரியுமா? 3A வரும். 14 Pro Plusக்கு நேராக 3A+ வரும். அப்போ இவெல்லாம் அவனை பெருமையாக பேசுனா தப்பா? உடனே தான் வரான், ஒன்றை எடுத்து தான் வரான். ஏன்னா ஒன்றை தான் எதிர்க்க முடியும். ரியல்மி எதிர்க்கிறதுக்கு ரியல்மி இருக்கானே தெரியல, ஆட்டத்திலே காணும் அவன். ரியல்மிக்கு ஆப்போனன்ட்டு ரியல்மியே தான். ஆமாம், GT60 13 Pro போட்டு அடிச்சுட்டு கிடக்கும். அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுப்பாங்க, நமக்கு பிரச்சனை கிடையாது. உண்மைதான், அப்படி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இது அந்த ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாங்க, திரும்பி அந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறேன். அந்த கூகுள் ஃபார்ம் ஒன்று இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன், கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். அப்புறம் Xiaomi Pad 7 ஆமாம், ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆகுதுல்ல, 10ஆம் தேதி. அதோடைய 14C 14C ஆமாங்க, அந்த ஃபோன் ரிலீஸ் ஆகுதுங்க. 14C 5G
அது 4G பார்த்துட்டு பயந்துட்டேன் நான், அது அவங்களே வச்சுக்கிட்டோம். அது வேணாம். ஆமாம், இப்போதைக்கு வேல்யூபிளாக இருக்கிறத மட்டும் நம்ம சொல்லுவோம். ஆமாம், அது நீங்களே வச்சுக்கோங்க சார். ஆமாம், அது சைனீஸ்க்கு மேபி இருக்கும் ஆண்டவரே, நமக்கு எங்கே. நீ அப்படி சொல்றியா? ஆனால் 4G மாடல் இன்னும் விற்கிறது வந்து எனக்கே ஆச்சரியமாக இருந்ததுடா. உன் தைரியத்தை நான் பாராட்டேன். அப்படி தான் இருந்தது எனக்கு. நாங்கள் விற்போம்ல. நாங்கள் விற்போம்லவா? இல்லை, மோஸ்ட்டாக ஜியோ யூஸர் தானே ப்ரோ. இந்த 5Gக்கு போகணும்லாம் அவசியம் இல்லை. அண்டர் 6Kக்கு 4G டிவைஸ் இருந்தால் வேணாமா? சரி, நல்லா தானே இருக்கும். இந்த ஒன்றும் இல்லை, சஞ்சு சௌத்ரின்னு ஒருத்தர் போட்டுருந்தாருங்க, அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இன் இந்தியா. அதை தான் ஆக்சுவலாக சொல்ல வந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S25 சீரிஸ்னு போட்டிருந்தாரு, OnePlus 13 சீரிஸ்னு போட்டிருந்தாரு, போக்கோ X7 சீரிஸ்னு போட்டிருந்தாரு, ஓப்போ ரெனோ 13 சீரிஸ். ஆமாடா, ஓப்போ ரெனோ 13 சீரிஸ் வேறு இருக்குது. சரியா? ரியல்மி 14 ப்ரோ சீரிஸ். ஆமாம், ஆல்ரெடி 14X இதை பற்றி நீ பார்த்துருப்பேன். ஸோ அடுத்த வருஷம் இது ஷாமி 15 சீரிஸ், நத்திங் ஃபோன் 3A சீரிஸ், விவோ V50 சீரிஸ், ஐக்யூ நியோ 10 ப்ரோ அது வரும். ஆமாம், ரியல்மி GT70, GT7ம் வரும் அப்போ கொஞ்சம் நல்ல. ஹானர் மேஜிக் ஃபோல்டபிள்ஸ், அதுவும் நம்ம ஊருக்கு வருதா. OnePlus Open 2 எக்ஸ்பெக்டடு, ஐஃபோன் SE 2025 எக்ஸ்பெக்டடுன்னு போட்டிருக்காரு. ஒரே பிசி ஸ்கெட்யூலுங்க. இதுக்கு நடுவில் ஆக்சுவலாக என்னெல்லாம் மிஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெக்னோ, இன்ஃபினிக்ஸ், இப்போ இந்த ரெட்மி பாருங்கள், பேடை பற்றி ஒரு மென்ஷன் பண்ணல. பேடு அது மட்டும் இல்லாமல் இந்த 14C இந்த மாதிரி பட்ஜெட் செக்மெண்ட்டில் வேறு ஐக்கூலையும் ஃபோன்ஸ் வரும். ஆமாம், பட்ஜெட் செக்மெண்ட்டில் விவோவில் வரும், பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஓப்போவில் வரும். இது யாராவது ஐக்யூ டீம்லேயே பார்க்கணும், தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் ஆகிக்கிறேன். இந்த Z9ன்ற சீரீஸில் இதுக்கு முடிச்சிருங்க, பேர் மாற்றங்கள் பண்ணாமல் அதை விட்டுருங்க. அழக்கூடாது. அதுக்கு தான் 10 ப்ரோ வந்திருக்கு. ஐயோ, Z10 ஆயிடுமே. இல்லை நியோ 10 ப்ரோ வந்ததுனால ஆமாம் Z10 தான். Z10, Z10S, Z10X, Z10S Pro. ஆமாம், Z10S Pro, Z10 Pro, Z10T Pro. நிஜமாவே எங்களுக்கே கன்ஃபியூஸாக இருக்குது. நான் இவர்கிட்ட சொல்கிறேன் ப்ரோ அது Z9 ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். இல்லைடா Z9S அது வர்றா. அது Z9S Pro இல்லை, Z9S X ஒரே இதாக இருக்குது, ஆன்சென்ட்டாக இருக்குது. ரொம்ப கன்ஃபியூஸ். இவன் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆன நேரத்தில் தான் அவனை கூப்பிட்டு அவனுக்கு என்ன சொன்னா, விவோ T3X, அது வேற, T3 Ultra. தயவு செஞ்சு பேர் மாற்றங்கள் கொஞ்சம் பண்ணுங்க. T3 Lite வாங்குறதுக்கு கன்ஃபியூஸாக இருந்தால் எதை வாங்குவாங்க? எல்லாரும் ஆல்ரெடி எல்லாருமே நம்மகிட்ட சொல்கிறதே அதான் ப்ரோ, செம கன்ஃபியூஷனில் இருக்கு, என்னால் முடியலை, தயவு செய்து எனக்கு வந்து இந்த 30Kக்குள்ளார ஏதாவது ஒரு ஃபோன் சொல்லுங்க. ஏன் ப்ரோ, ஒரு ஃபோன் இருந்தால் நான் சொல்லிட்டு போகிறேன், அதுதான் 10 ஃபோன் இருக்கே 30லேருந்து 20க்குள்ளார, நான் என்னத்தை பண்ணுறது? போட்டு சுற்றி X9 இதில் ஹைலைட் என்னன்னா 2024 வந்த ஃபோனே அத்தனை இருக்கு. நான் 2023க்கு போனேன்னா CE3 குறுக்க வந்துட்டு போகுது. இந்த மாதிரி நிறைய இருக்கு. 11R இருக்கு, 11R இருக்கு, 25 to 30ல இந்த மாதிரி ஏகப்பட்ட டிவைஸ் இருக்கு. அதனால தான் என்ன ஆயிடுதுன்னா, நாங்கள் இதை பற்றிலாம் பேசும்போது புலம்புவோமா, ஒரு சிலர்லாம் உன் வீடியோ பார்க்க எனக்கு பிடிக்கல, நான் வேற டெக் சேனல் போறேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. பின் பண்ணி வச்சிருக்கீங்க. அது வேற, அது பயங்கரமா இருந்தது. அவர் என்ன வடபழனி பக்கம் வந்து கால் பண்ண சொன்னார், ஆனால் ஃபோன் நம்பர் கொடுக்க மறந்துட்டாரு. சரி, ஃபோன் நம்பர் கொடுத்திருந்தாலும் பேரை சொல்ல மறந்துட்டாரு, அது பேரும் இல்லை கமெண்ட் செக்ஷன்ல. ஸோ அதனால அவர் வந்து வடபழனி பக்கம் வந்து பேசி பாடுறா, நீ வாடா ஏரியா பக்கம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். தனியாக போய் டெப்போல நின்று என்னத்தை பேசுறது? டெப்போல நின்று மீட்டப் வைக்கலாம், என்ன ஃப்ரெண்ட்ஸ் மீட்டப் வடபழனி டெப்போல வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு தனியாக போய் நாங்கள் நிற்கணும். ஆமாம், சரி ஓகே. நம்ம சேனல் வந்து இந்த பிக்சர் இன் பிக்சர் வருது. அது எப்படின்னு எனக்கு தெரியலடா. ஃபோனர் எனக்கும் வருதுன்னு சொன்னாங்க. இல்லை, ஃபோனர்னாக்கு வரலையா? நமக்கு வருது. ஆதித்யா சேனல், ஆதித்யா டெக் யார் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவருக்கும் வரும். தெரியலையா? அப்போ எங்கள் 2 பேருக்கு நாங்கள் எதுவும் செட்டிங்ஸ் நாங்களே எதுவுமே மாற்றலைங்க. சொல்ல போனால் உள்ளே வந்து நான் வந்து சீரியஸாக ஒன்று சொல்கிறேன், ஆட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுக்கு இருக்கலாமாடா. நான் தான் ஆடெல்லாம் டிசேபிள் பண்ணி வச்சிருக்கேன், நிறைய ஆடெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருப்பேன் உள்ள. அதான் பஞ்சாயத்தா? இல்லை, அது இருக்கலாமா? நான் ஆக்சுவலாக உள்ள வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த பாட்காஸ்ட் வந்து நடுவில் ஆட் பண்ணலாம், அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பிக்சர் வருது. அப்படியா? பரவாயில்ல, நல்லது தான், என்ஜாய். ஆக்சுவலாக என்னென்னா ஆட் வந்து ஞாபகம் இருக்கா, நான் ஆக்சுவலாக நாங்கள் வந்து இப்போ ரெவன்யூ பூஸ்ட் பண்ணணும்னு வைங்க, நம்ம சேனல் ரெவன்யூ பூஸ்ட் பண்ணணும்னா ஆடை ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு அதுவே ஒரு ஆப்ஷன் காட்டுது. நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் ஆட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு டாகிள் இருக்குங்க. உள்ளே போனால் நீங்கள் வந்து அனாலிட்டிக்ஸில் இந்த ரெவன்யூ பாயிண்டில் போனீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணலாம். நான் என்ன சொன்னேன், சும்மா இப்போ நான் ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக என்னோட இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலே எனக்கு 2 ஆட் வரதை பார்க்கும்போது கஷ்டமாக இருந்தது. ஓப்பனிங்லேயே 2 ஆட் வருது. இதை தாண்டி X2 அப்போ யோசிங்களேன், ஓப்பனிங்கில் 2 ஆடு, இதை தாண்டி வந்து போடுற வீடியோ 30 நிமிஷம் வைங்களேன், குறுக்கு நெடுக்க வந்து என்ன ஆகும்னா நட்ட நடுவில் ஒரு ஆடு, முடியறதுக்கு முன்னாடி ஒரு ஆடு, முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆடுனா வெறுத்துரும். அப்போது இவன் என்ன சொல்கிறான், இது இன்னும் ஃபோர்ஸ் பண்ணுமா அப்படின்ட்டு வரான் கூகுள். அப்பா நானே அதாங்க சொல்லிட்டு இருந்தேன், அதை அமுக்கி விட்டா நிறைய ஆடு வருமே, காசு வரும், ஆனால் காண்டாகும்ல, பாவமாக இருக்கும்டா. இவர் வேணான்ட்டார். இல்லை, ஆனால் கஷ்டம் அது, நான் யோசிச்சு போகிறேன், செம்ம கஷ்டமாக இருக்கும். நீ வேற பிரேவ்லேயும் வர மாட்டேங்குதுங்கிற. இப்போ சும்மா சொல்லக்கூடாது. இல்லைங்க, பிரேவில் வர மாட்டேங்குதுன்னு. பிரேவில் இப்போ அதான் அந்த ஆட் பிளாக்கிங்லாம் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக யூடியூப் போன வாரம் எல்லாரையும் தூக்கி அடின்னு அடிச்சு துரத்திட்டு இருந்தான். ஆனால் இப்போ மறுபடியும் வருது, அடின்னு அடிச்சு துரத்திக்கிட்டு இருந்தானே, ஒர்க் ஆகுது.
சரி ஆமாம், பிரேவ் ப்ரௌசர் வழியாக நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே வந்து ரகசியமாக யூடியூபுக்கு சொல்கிறோம். ஒன்றுங்க, நீங்கள் பிரேவ் ப்ரௌசரில் போயிட்டு youtube.com போட்டுட்டு நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா ஆட் வராது. சரியா? அட்லீஸ்ட் இந்த ஆடை தவிர்க்கலாம். அதுக்கு தான். ஆமாம். ஓகே. இது மொரட்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். உதயம் சினிமாஸ் என்னாச்சுடா? க்ளோஸ் பண்ணிட்டாங்கல்ல. ஏன்டா? அதான் அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு சம்திங் blah blah blah. அப்போ அந்த இடத்துல என்ன வருது? மால் வருதாமா? அதே பற்றி தெரியல, பற்றி க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். பெர்மனெண்ட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க உதயம் சினிமாஸ். அது வந்து ஒரு லேண்ட்மார்க்குங்க. லேண்ட்மார்க். இந்த காசி தேட்டரு, உதயம் தேட்டரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்மார்க்கு சென்னையில். ஏன் இதயத்தை தொலைச்சேன்? இப்போ எங்கேருந்து இதயத்தை தொலைக்கிறது? எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, ரீல்ஸில் தொலைச்சேன், ஷார்ட்ஸில் தொலைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இப்பெல்லாம் அப்படி தான் தொலைக்கிறேன். சரி, இந்த உதயம் தேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட்மார்க்குங்க. இந்த கேகே நகர் இந்த மாதிரிலாம் சொல்லும் போது அந்த சைடு பற்றி பேசினாலே, இப்போ வடபழனி போகிறோம் அப்படின்னா வடபழனியே எனக்கு புதுசு அப்படின்னு யாராவது நினைப்பாங்க. வடபழனி முருகர் கோயிலில் தான் லேண்ட்மார்க்காக சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ முருகர் கோயிலை தேடி போகிற அளவுக்குலாம் ஆள் இல்லை. ஸோ இப்போ யாராவது இந்த மாதிரி லொக்கேஷன் காட்டும் போது என்ன ஆகும்னா, கேகே நகர் அப்படின்லாம் சொல்லும்போது அந்த உதயம் தேட்டர்கிட்ட ரைட் எடுத்து வாடா அப்படின்வாங்க. உதயம் தேட்டர் வந்து ஒரு லேண்ட்மார்க் ஆக்சுவலாக. லேண்ட்மார்க். ஆனால் மோஸ்ட்டாக சென்னையில் இருந்த இப்போ இவரும் 2-3 படம் பார்த்துருப்பாரு. நானும் நிஜமாக அங்கே ஒரு 3-4 படம் பார்த்துருக்கேன். இவரெல்லாம் 2-3க்கு மேலேயே பார்த்துருக்கலாம். அது வந்து எப்படி சொல்கிறது, அங்கே என்ன ஒரு குட்டி குட்டி மெமரிஸ் இருக்குது. நான் தேட்டரு கண்டிப்பாக நியூஸ் பார்க்கும்போதே எனக்கு அதான் தோணுச்சு. அங்கே என்ன ஸ்பைடர் பார்த்துருக்கேன், ஒரு 2-3 படம்லாம் அங்கே பார்த்துருக்கேன். பார்த்தா அது இப்போ இல்லை. என்ன பண்ணுறது, சோகம்தான். வேணா இங்கே வரதராஜா தேட்டர் வந்தீங்கன்னா சொல்லுங்கள், டிக்கெட் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வரதராஜா தேட்டரில் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் ரெனோவேஷன்லாம் நல்லா இருக்குது. ஸ்க்ரீன்ஸும் நல்லா இருக்குது. மெயின் ஸ்க்ரீன் போங்க, நல்லாயிருக்கும் வரதராஜா தேட்டரில். ஸ்க்ரீன் அப்போ முன்னாடியே நாளோட 3 நாளா? பரவாயில்லையே. கப்புள் ஸ்க்ரீன் வேறு எது ஒன்று இருக்குது போல். நான் 96 வந்து அங்கே பார்த்தேன். அப்படியா? இப்போ வந்து ஆனால் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு போல இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போயாவது. அப்புறம் மோட்டோ எட்ஜ் 50 யூசர்ஸ், ஆண்ட்ராய்டு 15 வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆண்ட்ராய்டு 15 நினைக்கிறேன். ஹாப்பியாக சொல்கிறாத இல்லை ப்ரோ, ஒரு சிலருக்கு வராமல் வந்திருக்கும். இந்த மோட்டோவில் அது இவங்க எப்பயுமே ஸ்டேஜ் ரோல் அவுட் தான் பண்ணுறாங்க. இவங்க வந்து டேரெக்டாக கம்ப்ளீட் ரோல் அவுட் பண்ணுறது இல்லை. இவங்க இல்லைடா, நிறைய பேர் ஸ்டேஜ் ரோல் அவுட் தான் பண்ணுறாங்க. பிரச்சனை ஒரு 10% போகும். 10% போகும்போதே பிரச்சனைனா அவங்க ஃபீட்பேக் கொடுத்துருவாங்க, நிறுத்திடலாம். ரோல் அவுட்டை நிறுத்திட்டு திரும்ப வேறு எதாவது பண்ணலாம். ஸோ இது எப்பயுமே நிறைய பிராண்ட்ஸ் இது தாங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இது இவங்க பிராண்டில் காலகாலமாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. சும்மா இருங்க, எங்களுக்கு ஒரு நியூஸ் ஒன்று வெயிட் பண்ணிட்டு இருக்கு. என்னது அது? கடைசியில் சொல்கிறாங்க சஸ்பென்சிவ். அவ்வளோ சஸ்பென்ஸ்லாம் வராது. அப்படி ஒன்றும் இல்லை தான் தெரியும். சரி, ஓகே. கூகுள் கீபோர்டு யார் யார் யூஸ் பண்ணுறீங்களோ, ஃபாண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கூகுள் அவனே வச்சுருக்க அந்த ஓன் ஃபாண்ட் தான் வந்து நமக்கு காட்டும். இப்போ நீங்கள் ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணி ஒரு ஃபாண்ட் வச்சுருக்கீங்கன்னா அந்த ஃபாண்ட்டே வந்து கீபோர்ட்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். போடு, அதெல்லாம் நீ சொல்கிறதுக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இது வந்து ஒரு ஷாமி யூஸருக்கு ஹாப்பியான நியூஸ், ஒரு நத்திங் யூஸருக்கு ஓரளவுக்கு ஹாப்பியான நியூஸ். ஆனால் ஒரு ஐக்கூ விவோ யூஸருக்கு சேட் நியூஸ். ஏன் நீங்களா ஷிஃப்ட் கீயா? அப்படி கிடையாது, கூகுள் கீபோர்டு தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாமே. ஆனால் உள்ளே போயிட்டு ஃபாண்ட்டை மாற்றலாம் நினச்சா காசு கொடு. ஓகே 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 அதான் கஸ்டமைசேஷன் பண்ணுற முடிஞ்சவங்களுக்கு ஃபாண்ட் வந்து இதுக்கப்புறம் மாறுது. ஆக்சுவலாக இந்த ஃபீச்சர் வந்து பீட்டா யூசர்ஸ்க்குலாம் 1 month 2 months முன்னாடியே வந்துருச்சு. இதே இப்போ தான் தெரியுமாடா உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறது கூட நாங்கள் இப்போ சொல்கிறோம். ஒரு கிளாசிக் ஃபாண்ட் அப்படின்னு 2 ஃபாண்ட் தானே? ஆமாம், 2 ஃபாண்ட். தயவு செஞ்சு நல்ல வேலை, எங்கள்கிட்ட நிறையா ஃபாண்ட் இருக்குது. கலர் கலராக வைக்கிற ஃபாண்ட்டு கூட கூகுள் கீபோர்டில் ஒர்க் ஆகுது. நீங்கள் போய் ஃபாண்ட்டு மாற்றிக்கலாம், சப்போர்ட் ஆகுது. பார்த்தீங்களா வேதனை? அப்டேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும். ஏங்க இங்கே தேடி தேடி பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்க, டெமோ டவுன்லோட் மோர் ஃபாண்ட்ஸ். எவ்வளோ ஃபாண்ட் பார்த்தியா? ஃப்ரீ கிடையாது, எதுவுமே ஃப்ரீ இல்லை. இங்கே பாரு, பர்ச்சேஸ் நவ். இங்கே பாரு, இதுக்கு எங்களுக்கு பரவாயில்ல, எங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் ப்ளே ஆகிட்டு ப்ரீமியம் இதெல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரிலாம் இங்கே கிடையாது. ஆடெல்லாம் ப்ளே பண்ண மாட்டோம் நாங்கள், அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ண மாட்டோம். ப்ளே ஆகும், ப்ளே ஆகிட்டு ப்ரீமியம் இதாக இருந்தால். இங்கே பார்த்துல லவ் எப்படா பர்ச்சேஸ் பண்ணுறாங்க எல்லாரும்? 55 ரூபாயா? மனசாட்சியே இல்லாதவங்களா இருக்காங்க. ஏய் என்னடா கெட் ஃபார் ஃப்ரீனா எம்பிஎல் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்குது. வியாபாரம் 30 days. அதுவும் அது 30 நாள் தானே, பெர்மனன்ட் கிடையாதா? 180 rupees கெட் ஃபார் ஃப்ரீ. இதெல்லாம் போய் 150 ரூபாய். கெட் 30 days ட்ரையல் கார்டு எங்ககிட்ட இருக்குது. எங்ககிட்ட சூப்பர் ஃபான்ஸ்லாம் இருக்குது. சரி விடு, சிவிக்கு வாங்க பேசாமல். செம்மையாக இருக்குது சிவி சீரீஸாக இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்டுக்கு. இதோ இது அமைச்சிருந்தீங்க, ஆப்பிள் இஸ் அ பக். அதான் iPhone 12 வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி யாருக்கும் வந்திருக்கு ரீசெண்ட் அப்டேட்டில் அப்படின்ற. ஆமாடா, அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டேன் நான். iPhone 12 காட்டியிருக்கு, அதில் கிடையவே கிடையாது. அப்படி தானே ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே? iPhone 13 Pro and above only Pro. அதான் இதில் கிடையவே கிடையாது, இதில் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் அவர் ஷாக் ஆகி சொல்லியிருந்தார். என்னாச்சு? வந்துருச்சு.
அப்டேட் பற்றி பேசிட்டு நம்மளை இலக்காரமாக பேசுனாங்கல்ல, அசோக் உன் டைரியில் எழுதி வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இது இந்தியாவில் சொல்லலை, இப்போதைக்கு சைனாவில் தான் சொல்லியிருக்காங்க. ஷாமி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன அனௌன்ஸ் பண்ணாங்க சொல்லு. HyperOS அப்டேட் பாலிசியை வந்து கொஞ்சம் மாற்றிருக்காங்களா? என்ன சொல்லு. ஒன்றும் இல்லை, ஒன்றும் சைனாவில் தாங்க இது. சைனாவில் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க, மேபி வரலாம். 1+3+8 என்ன கான்செப்ட்னா 3+8 அதான் சொல்லிடுறேன். 1 ஒரு மேஜர் அப்டேட் ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பாக வந்துடும். ஓகேவா? 2 ரெண்டாவது இது வந்து 3ன்னு போட்டிருக்காங்களா, 1+3. அந்த 3 வந்து நியூ ஃபீச்சர் அப்டேட். 3 ஃபீச்சர் அப்டேட் வந்து வரும் ஒரு 3 ஃபீச்சர் அப்டேட். அப்படிங்கிறது வந்து இப்போ ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் வாங்கினாலும் 3 ஃபீச்சர் அப்டேட்னு சொல்லி ஒப்பேத்துறீங்க. சரி. அதுக்கப்புறம் வந்து 8 அந்த செக்யூரிட்டி 3+8 வந்து ப்ராப்ளம் அண்ட் பக் ஃபிக்சஸ். இந்த அப்டேட் இது வந்து எனக்கு ரொம்ப புத்திசாலித்தனமாக தெரியுது. நல்லா இருக்குது இந்த ஐடியா. ஏன்னு பார்த்தீங்கன்னா 8 வருஷத்துக்கு அப்டேட் வரும். சும்மா மாதம் செக்யூரிட்டி பேட்ச் கிடையாது. எப்போ தேவைன்னு நினைக்கிறோமோ அப்போ செக்யூரிட்டி பேட்சோட சேர்த்து சில பக்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணி விடுவாங்க, பேட்சஸ். அவ்வளோதான். 8 வருஷமா? இன்னும் உங்களுக்கு ஐடியாவே புரியலையா? ஐயோ, இது ஒரு வருஷத்துக்குள்ளே வர்றதுங்க. ஒரு வருஷத்தில் 12 மாதம் இருக்குல்ல. என்ன இது 8+3 என்னது 11, ஒரு 12 மாசத்துக்கான டைம்ல தலை சுத்துதுங்க. நிஜமா ஏன்னு தெரியுமா? ஷாமி என்னைக்கிடா மாசம் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுதான் நாங்கள் இதுக்கப்புறம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. HyperOS பேரில் நியூ HyperOS அந்த பேர் மாற்றங்கள் ஒரு மேஜர் அப்டேட்டுங்கிறது கொடுத்து தான் ஆகணும். கரெக்ட். அது இயர்லி ஒன்ஸ் ஒரு மேஜர் அப்டேட். அதே வருஷத்தில் 3 நியூ அப்டேட்ஸ், அதாவது ஃபீச்சர் ட்ராப் மாதிரி. அது சரி, ஓகே. அதெல்லாம் ஏன் இழுக்கிறீங்க? சரி, ஓகே. அதுக்கப்புறம் வந்து 8 அது வந்து பக் ஃபிக்சஸ், அந்த அப்டேட் ஃபிக்சஸ், அதான் செக்யூரிட்டி பேட்ச். அதுவே வந்து நாங்கள் 8. நீ மேஜர் அப்டேட் கொடுக்கும்போதும் ஒரு செக்யூரிட்டி பேட்ச் கூட சேர்ந்து கொடுக்க தான் போறேன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் 3 ஃபீச்சர் ஏதோ ட்ராப் பண்ண போறேன்னு வேற உருட்டுற. சரி, அதுலேயும் சேர்த்து தான் நீ செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்ப. அதுக்கப்புறம் 8 மாதத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் தான் கொடுக்க போறேன். அதை பக் ஃபிக்ஸ்ன்னு சொல்லி சமாளிக்கிறேன். சரிங்க, இவன் நூதன கொள்ளடிக்கிறாங்க இவன். சரி, ஆனால் இதுக்கு முன்னாடி இல்லை, உண்மையாகவே புது விஷயம் தான். ஆனால் இது ஒன்லி ஃபார் ஃப்ளாக்ஷிப்பா? அது இன்னும் இப்போதைக்கு சொல்லலாம். பார்த்தீங்களா எவ்வளோ விவரமாக இருக்காங்க. இப்போதைக்கு சைனாவில் தான் எதுவும் இருக்குது, இந்தியாவில் என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக வந்து எனக்கு தெரிஞ்சானா என்ட்ரி லெவல் ஃபோன்ஸில் இவங்க தான் வந்து அப்டேட் தராங்க. அந்த Redmi A4 இருக்குது பார்த்தீங்களா, அது 2+4 2 மேஜர் அப்டேட்டு 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச். இட்ஸ் எ கைண்ட் ரெக்வெஸ்ட். உங்களுக்கு யாராவது HyperOS 2 வந்ததுன்னா தயவு செஞ்சு அப்டேட் பண்ணிடாதீங்க. ஆமாங்க, ஏன்னா ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் கிருஷ்ணா HyperOS பண்ணியிருக்கான். ஆனால் சைனீஸ், அது சைனா. அதில் அவனுக்கு வந்து வெறுப்பேற்றுறான். என்ன 6 மணி நேரத்தில் 1% ட்ரெயின் ஆச்சு ஸ்டாண்ட் பை. ஐயோ, பவர் பேங்கோட மோசமாக இருக்குங்க. அது ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து அனுப்புகிறான். 6 மணி நேரத்தில் HyperOS 2 வந்து Redmi 13, 12 யூசர்ஸ்லாம் வந்து கதறிட்டு இருக்காங்க. ஸ்மூத்னஸ் இருக்கே, எல்லாம் இருக்குது. ஆனால் பேட்டரி பேக்கப் ரொம்பவே மோசமாக இருக்கு. அவள் வெயிட்டிஸுங்க வந்ததுமே யாரும் அப்டேட் பண்ணி மாட்டிக்காதீங்க. ஜஸ்ட் வெயிட். நாங்களும் HyperOS 2 வீடியோ கண்டிப்பாக போடுறோம். ஆமாங்க, Redmi 12 போட்டிருப்போம், இல்லை போடுறோம். ஆமாங்க, எதுவாக இருந்தாலும் என் தலைவன் பார்த்துப்பாங்க. போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். ஆமாம். அதான் இப்போ சப்போஸ் HyperOS 2 நான் இப்போவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இட்ஸ் டேம் ஃபீச்சர்ஸ், ஐ ஹாவ் டு என்ஜாய் மை ஃபீச்சர்ஸ், வி ஹாவ் ஃப்ரீடம் அப்படின்னு நினச்சி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் தான் கொஞ்சம் பேட்டரி ட்ரைன் ஆகும், கொஞ்சம் ஹீட் ஆகும். ஆனால் அதுக்கு அடுத்த அப்டேட்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். HyperOS 1 அப்படி பண்ணிடுவாங்க, ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. வந்து லேட்டஸ்ட் ஃபீச்சர் உடனே வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த தியாகத்தை நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்புறம் ஆப்பிள் நியூஸ், அதனால தான் ப்ரோ கிட்ட கொடுக்குறேன். என்னது? இந்தியா இஸ் எக்ஸ்பெக்டட் டு பிகம் ஆப்பிள்ஸ் 3rd பிக்கஸ்ட் மார்க்கெட் ஆஃப்டர் US அண்ட் சைனாவா? இது எப்பயும் நடந்த மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் எப்பயும் நடந்திருக்க வேண்டியது. ஏன்னா இந்தியாவிலாம் மோஸ்ட்டாக இப்போ ஆப்பிள் பிக் பில்லியன் டே சேலுன்னா அது ஆப்பிள் ஐஃபோன் சேல்னு சொல்லிட்டு பேரை மாற்றிட்டு போக வேண்டியதானே? அப்படி தான் இருக்குது நிஜமா. நிறைய பேர் அந்த சேல் உள்ள போகிறதே அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல்னு சொன்னாலும் இந்த அமேசான் செம ஃபன்னாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ளிப்கார்ட்டில் சேல் வருதுன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ சேல் இப்போ வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஃப்ளிப்கார்ட்டில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா iPhone 16க்கு இனிமேல் டீல் போடுவான். சரியா? அமேசான் என்ன பண்ணுவான்னா iPhone 14க்கு போடுவான். ஜோக் என்னன்னா EUவில் iPhone 14 இனிமேல் வெத்தனா உன்னை வெத்திடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இனிமேல் வந்து அதை தான் இங்கே விற்பான். ஏன்னா EUவில் இருந்த பழைய ஸ்டாக் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இனிமேல் இந்தியாவில் பாருங்க அடுத்த தடவை அமேசான் வேறு லெவல் மாஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் iPhone 15 வந்து 55 அந்த ரேஞ்சுக்கிட்டலாம் வந்து ஆல்ரெடி 48க்கு வந்துச்சு. 48க்கு ஒரு தடவை வந்து. அதெல்லாம் எப்படி ஐஃபோன் யூசர்ஸ்க்கு ஒரு வரப்பிரசாதம். இந்த வெயிட் பண்ணி வாங்குறோம். இல்லை நீ சொல்கிறது கரெக்டு. இந்த வரப்பிரசாதத்துக்கு கூடயே ஒரு பிரசாதம் கூட எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. அதிகமானனால விஷமாகி போச்சு. பிக்சலைட்டா? இல்ல iPhone 15 இந்த அளவுக்கு கம்மி பிரைஸ்க்கு டக்குன்னு ஒரு வருஷத்துக்குள்ளேயே வந்துச்சு பத்தியா? அதாவது லான்ச் ஆகி அந்த 1 இயர்ல வந்துச்சா? முன்னாடியே முந்திக்கிட்டு போய் வாங்கினவங்களுக்கு வருத்தம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வாங்கினவங்களுக்கு வருத்தம் இல்லை. இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா வாங்கின ஃபோனை விற்கிறது கஷ்டமா இருக்கு எல்லாருக்கும். வேல்யூ செம்ம டிப்ரிஷியேட் ஆகுது. ஐஃபோனுக்கும் டிப்ரிஷியேட் ஆகும். ஐஃபோனுக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சின்ன எட்ஜ் இருக்கு. ஆண்ட்ராய்டை கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு ரீசேல் வேல்யூ. தவிர 300 காலத்தில் இருந்த மாதிரியான ரீசேல் வேல்யூ இப்போ இல்லை. ஏன்னா நான் 13 Pro Maxலாம் நாங்கள் இந்த செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் போய் பார்ப்போம்.
வாங்கினது வந்து புது ஃபோன் 13 Pro Max சப்போஸ் 1.25 லட்சத்துக்கு யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா அடுத்து ஐஃபோன் 14 வரப்போகுது. ஓகே, அப்போ போய் 13 Pro Max விற்கும் போதும் கூட பார்த்தீங்கன்னா 90,000 95,000க்குலாம் போயிட்டு இருந்தது. அந்த வேல்யூ வந்து அந்த அளவுக்கு குறைஞ்சிருக்காது. இப்போ ஆனால் ஒரிஜினலே அந்த ப்ரைஸுக்கு எனக்கு கிடைக்குதுடா, நான் என்ன செகண்ட்ஸில் போய் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும். அதனால் இப்போ கொஞ்சம் இந்த மாதிரி ரீசேல் வேல்யூ பிரச்சனை இருக்குது. எத்தனை பேர் இதை வந்து ஆக்சுவலாக ஃபீல் பண்ணுறீங்க? ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஐஃபோன் வாங்கியிருப்பீங்க. ஒரு சிலருக்கு என்ன ஆகுனா ஐஃபோன் பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா ஐஃபோனே நல்லா இல்லைன்னு கிடையாதுங்க, பட் ஆண்ட்ராய்ட்லேருந்து ஐஃபோன் போயிட்டு அடாப்டே ஆக முடியாமல் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஐஃபோன்லேருந்து ஆண்ட்ராய்டு போய் இதே மாதிரி லாக் ஆயிடுவாங்க. எப்படி தெரியுமா, ஐஃபோன்லேருந்து S24 Ultra போயிருப்பாங்க. போயிட்டு என்ன இருக்கும்னா ஓகே, ஆனால் எனக்கு iOSல ஏதோ ஒரு கனெக்ட் இருக்குது, அது எனக்கு மிஸ் ஆகுதுன்னு நினச்சிட்டு இப்போ S24 Ultra விற்கலான்னு வெளில விசாரிச்சதுமே பாதி சொன்னோன்னா அவரெல்லாம் தலை சுற்றி இருக்கும். இல்லை என்னடா இப்போ தானடா வாங்கினேன் அப்படின்னு. இந்த மாதிரி ஐஃபோன் யூசர்ஸும் லாக் ஆகுறாங்க, ஆண்ட்ராய்ட் ஃப்ளாக்ஷிப் யூசர்ஸும் லாக் ஆகுறாங்க. ஃப்ளாக்ஷிப் யூசர்ஸ் தான் லாக் ஆகுறாங்க. அதுதான் சொல்கிறேன். ஐஃபோன் யூசர் அப்படின்னாலே என்ன ஆயிடுதுன்னா ஐஃபோனில் என்ட்ரி லெவல் சீப் ஃபோனே 80,000 ரூபாய். ஆமாம், அதனால அவங்களும் லாக் தான் ஆகுறாங்க. ஏன்னா அதுதான் வந்து மற்ற பிராண்டில் ஃப்ளாக்ஷிப். அதான் கார்டு ஆஃபர் எல்லாம் போட்டிங்கன்னா ஃப்ளாக்ஷிப் சைடில் வந்து இந்த மாதிரி இதை நான் சொல்லக்கூடாது. இது 52,000 ரூபா கார்டு ஆஃபர்லாம் போட்டு 52,000 ரூபா. இந்த ஃபோனை சொல்லுங்க, நான் X200 Pro மாதிரியான ஃபோனே பார்த்தீங்கன்னா அந்த 80,000க்கு கார்டு ஆஃபர்லாம் போட்டால் வந்துடும். அதுதான் விவோட ஃப்ளாக்ஷிப். ஆமாம், ஆனால் நீங்கள் ஐஃபோனில் என்ட்ரி லெவல் ஃபோன் வாங்குவீங்க, 60 Hz டிஸ்பிளே, 2 கேமராஸ் இந்த ரியர். ஆனால் இதிலலாம் பார்த்தீங்கன்னா மேக்ரோ எடுத்து உள்ளே போய் யூனிவர்ஸ் கேலக்ஸிக்கெலாம் அப்படியே போயிட்டு இருப்போம், ஜூம்லாம் போய் அப்படியே போயிட்டு இருப்போம். அது வந்து பிரைமரி சென்சார் தானே உங்களுக்கு தேவை, அதை நாங்கள் ப்ராப்பராக கொடுத்துருக்கோம், அதை மட்டும் பேசுங்க. இல்லை அப்படி தான் நாங்கள் வந்து திரும்ப என்ன பண்ணுவோம்னா இப்போ ஆப்பிளுக்காக பேசணும் போது கம்பு சுற்றுவோம். ஆமாம் இல்லைன்னா ஆப்பிள் ஃபேன்ஸ் கோச்சிக்கிறீங்க. அப்படிலாம் இல்லைச்சி, அவங்க கோச்சிக்கல மாட்டாங்க, யதார்த்தத்தையும் உண்மையும் பேச போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவனாவது உண்மையாக பேசுகிறான் அப்பாடான்னு நினச்சிக்கிட்டோம். ஆமாம், ஓகே. அப்புறம் இப்போ ஒரு இதுதான் கடைசி நியூஸ், வெரி எக்ஸைட்டிங் நியூஸ். சரி, இதில் என்ன எக்ஸைட்டிங்காக இருக்கு நீயே சொல்லிடு. மனசாட்சி கொஞ்சமாவது இந்த இதில் என்ன எக்ஸைட்டிங் இல்லை ஏங்க. Snapdragon 660, Snapdragon 670, 680லாம் வந்து Pixel 3a டைம்லேயும் காலாவதி ஆயிடுச்சு. அப்பயே முடிஞ்சு. Pixel 3a பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். நான் பேர் மாற்றிருக்கேன்ல, என்னது 6s Gen 1, 6s 4G Gen 1 அது 4G சொல்லக்கூடாது. 4G சொன்னா 6s Gen 1ங்கிறது 695டா. அது கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. அது 6s Gen 1 இல்ல, இது 6s Gen 3ங்கிறது 695. இது 6s Gen 1 6 Gen 1 தாண்டி ஒருத்தன் அடிச்சு தம்சம் பண்றான். 6 Gen 1 இஸ் ஆக்சுவலி 5G ப்ராசஸர். நீங்க ஐக்கூ Z9X 6 Gen 1 அது வந்து ஒரு 5G ஃபோன். ஆனால் இது வந்து 6s Gen 1 நடுவில் குறுக்கால 4Gன்னு வருது. 662லாம் எவ்வளோ பழைய ப்ராசஸர், நான் என்ன சொல்றது தெரியல. லைட்டாக ரீபாயிலிங் பண்ணியிருக்கோம். என்னது ரீபாலிங் CPU இஷ்யூக்கு ரீபால் பண்ணுவாங்களா, அதான் சொல்கிறான் நம்ம ஆளு. லைட்டாக ரீபேட்ச் ஒர்க்குன்றத ஏதோ ஒன்று பேட்ச் ஒர்க் சாப் இது ஒரு பேட்ச் ஒர்க். அதை கையில் வச்சு பிடிக்காதீங்க. டிமென்சிட்டிலாம் ஏகப்பட்டதை சும்மா மாற்றி விட்டு நீங்கள் விற்கிறீங்க, நாங்கள் ஸ்னாப்ட்ராகனில் பண்ணக்கூடாதா? டிமென்சிட்டியில் ஆனால் செம்ம ஃபன்னாக இருக்கும். ஆனால் இது வந்து பயங்கரமான உருட்டுங்க. டிமென்சிட்டி எப்படின்னா G36 அப்படின்னு சொன்னதே இப்போ 15 மாற்றிட்டான், சரியா? அதே மாதிரி இப்போ அவனும் ஒரு படி மேலே போய் என்ன பண்ணுறான்னா G85 Ultra, G99. டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இவன் என்னடான்னு பார்த்தா சரி அவன் அப்படிலாம் பண்ணுறான்ல, நம்மளும் மாற்றுவோண்டா அப்படின்னு சொல்லி ஏதோ புது ஐடியா போடுறேன்னு 662 வந்து இன்னும் கொஞ்சம் ஓவர் கிளாக் பண்ணி ஏதோ பண்ணிவிட்டு 6s 4G Gen 1. இப்போ இந்த ப்ராசர் பேரை இமேஜின் பண்ணி பாருங்களேன். நீங்கள் வந்து ஒரு 8,000 ரூபாய்க்கு இமேஜின் பண்ணி பாருங்கள். Qualcomm Snapdragon 6s Gen 1 இமேஜின் பண்ணி பாருங்க. என்னது 8,000 ரூபாய்க்கு 6s Gen 1 அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த 6s Gen 1 போது வெயிட்டாக ஃபீல் ஆகும். அது பக்கத்துலேயே வந்து Redmi A4, Poco C55, C75லாம் இருக்கும். அதுலலாம் என்ன இருக்கும்னு பார்த்தா அது 4s Gen 2டா வேஸ்ட்டு. இது 6s Gen 1 பார்த்தா இது 4G ஃபோனு, அது 5G ஃபோனு. நானே இந்த 7200வும் 7300வும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரியும் 7300 மொக்க ப்ராசர். 7200ஓட 7300 பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்டில் மொக்க, ஆனால் நெட்வொர்க் ஆஸ்பெக்டில் நல்லா இருக்குது. தலைவலியாக இருக்குதுங்க, கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. இந்த டிமென்சிட்டி ஃபோன் வாங்கிட்டா எப்பா, டிமென்சிட்டின்னு இல்லை, மார்க்கெட்டில் ஃபோன் வாங்குறதே எப்போ தான். ரீசெண்டில் அப்படி தான் இருக்குது. இனிமே பிரச்சனை இல்லாத ஒரே பிரச்சனை ஆமாம் கரெக்ட் தான். 8 Lite அப்படின்னா 8s Liteன்னு ஒன்று வரும், அது நம்மளை சாகடிக்கும். அதே மாதிரி 9400 அப்படின்னு ஒன்று வந்ததுன்னா 9300 +1 9400 +1 நீங்கள் எதிர்பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள், என்ஜாய். ஆனால் இந்த பேர்லாம் கண்டுபிடிச்சி நீங்கள் ஒரு ஃபோன் கரெக்டாக வாங்கிட்டீங்க அப்படின்னா பெரிய அவார்டை கொடுத்துருவோம். எதை வாங்கினாலும் அதில் ஒரு கோளாறு. சரிங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, வாழ்க்கை வெறுத்து போச்சு. இதோட இந்த நியூஸ் ஷோ நாங்கள் முடிச்சுக்கிறோம். இதை தொடர்ந்து நாங்கள் வந்து இந்த காமெடி பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வருஷம் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். டிவின்னு சொல்லுங்கள். இந்த காமெடி வந்து நம்ம வந்து 31ஆம் தேதி வீடியோ போடுவோம்ல, அதில் சொல்லிக்கலாம்டா.
ஓகே நாங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கிறோம். அதில் அங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா அன்னைக்கு வந்து என்ன வரும்னா இது வரும், ஏன்னா நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாரும் இந்த வருஷத்தோட பெஸ்ட் ஃபோன் அண்ட் ரன்னர் அப் சொல்லுவாங்க. அந்த வீடியோவில் நாங்கள் சொல்கிறோம் இதோட அடுத்த வருஷம் சந்திக்கிறோங்க. ஐ எம் வெரி சாரிங்க. பாய்ங்க.